लक्ष्म्यै नमः। ॐ लक्ष्म्यै नमः। ॐ लक्ष्म्यै नमः। नमस्तेऽस्तु महामाये श्रीपीडे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वयज्ञ सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगनायोग देवी महालक्ष्मी नमोऽस्तुते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते। स्वेदाम्बरधरे देवी ज्ञानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते। महालक्ष्मी नमोऽस्तुते। ॐ श्रीं ऐं कमलात्मिकायै नमः। லட்சுமி சாதனா அவங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறத மையமா வச்சு நம்ம வந்து இந்த பிரார்த்தனைகளை செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு பொருளாதாரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிசக்தி போல. உதாரணமா நீங்க ஒரு வாகனம் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த வாகனத்துக்கு ஒரு பெட்ரோல் போடுவோம். அது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம்ங்கிறது அந்த பெட்ரோல் மாதிரி. சுத்தமா இல்லைனாலும் அந்த வண்டி என்ன செய்யாதுங்க, இயங்காது. அந்த வண்டியோடைய அளவுக்கு மீறி அதிகமான பெட்ரோல் இருந்ததுன்னா அந்த வாகனத்தை அதை என்ன செஞ்சிருங்க, பொசிக்கிடும். அப்போ அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஃபுல் டேங்க் வச்சுக்கிறது. ஸோ இந்த ஃபுல் டேங்க் வச்சுக்காம நம்ம இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டு ஃபுல்லா 10-15 லிட்டர் கேன்லயே ஃபில் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற மாதிரியான அடிக்கிற வெயிலுக்கு என்ன ஆகலாம், எது வேணாலும் நிகழும். அதனால புற சூழல் வந்து அதிகமா இருக்கக்கூடிய சூழலை நோக்கி கொண்டு போகும். இயற்கையே அப்படிதான் இருக்குது. திருமூலர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தேனி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டெய்லி பறந்து போய் பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சுட்டு வந்து தேன் கூட்டுல சேமிச்சு வைக்கிறது. அது சாப்பிடுதான்னு பார்த்தா நம்ம ஆட்கள் போய் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து வந்து மொத்தமா புழிஞ்சிருவாங்க. அப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேன் அப்படிங்கிற ஒரு தன்மை எடுத்துக்கிட்டோம்னா, திருமூலர் என்ன சொல்றாரு, இந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேனி போல மனிதர்கள் வந்து பொருளாதாரத்தை சேர்க்கிறாங்க. கடைசியில் அது அவங்களுக்கு பயனுள்ளதா இல்லாம பிறருக்கு பயனுள்ளதா மாறிடுது அப்படின்னு சொல்றோம்.
அப்ப இது மாதிரி ஒரு அடிப்படையான நம்ம கலாச்சாரத்துல இருந்து எடுத்துட்டீங்கன்னா பொருளாதாரம்ங்கிறது எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதை வந்து ஒரு ஓப்பனாவே நான் உங்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்துக்கணுங்கிறது பாருங்க. ஏன்னா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற சமாச்சாரம் ஒரு உடல் தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாலியல் இச்சையும் நம்ம சமூகத்துல ஒரே மாதிரிதான் பார்க்கப்படும். அது எல்லாத்துக்கும் தேவை, ஆனா வாய் விட்டு சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி தேவைப்படுதோ அதே போலதான் பொருளாதாரங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நமக்கு தேவைப்படும். அப்ப அதோடைய தேவைகள் வந்து எப்போ நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு உடல் இன்பம் போல அந்த உடல் இன்பத்தை நோக்கி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நகர்றோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம தேவை என்ன ஆகிட்டே போகும், பெருகிட்டே போகும். அப்ப நம்மளுடைய உடல் இன்பம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தோய்வடையும், வயசாகும். புரியுதுங்களா? மனசு வந்து ஓரளவுக்கு செயல்படுற மாதிரி இருந்தாலும் உடல் செயல்படாத ஒரு சூழல் போகும். அப்போ அதே மாதிரி என்ன ஆகும், அந்த நேரத்துல அந்த பொருளாதார வேட்கையை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ உடல் வேட்கையும் பொருளாதார வேட்கைக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம கலாச்சாரத்துல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ரெண்டையும் ஓப்பனா பேச மாட்டாங்க. ரெண்டையுமே ஓப்பனா வந்து நம்மளுடைய சமூகத்துல பேசுனா, எனக்கு நிறைய காசு வேணும்னு சொல்லி போய் சமூகத்துல யாராவது சொன்னாங்கன்னா, என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பொருளாதார ரீதியா நான் தன்னிறைவோடு இருக்கணும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா, இவங்க வந்து ஒரு தப்பான மனிதர்களாக பார்க்கப்படுறோம். ஏன் அப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று பின்னணி எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து மேற்கொண்டு போக முடியும். இப்ப நம்ம கலாச்சாரத்துல ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வரும் பொழுது, நம்மளுடைய வேத காலத்துல வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஷிகள்னால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வேதகால ரிஷிகள்ங்கிறவங்க சப்த ரிஷிகள் ஆகட்டும், அது போக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரிஷிகள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பொருளாதார தேவைகள் மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை தன்னிறைவா வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு முனிவர் இருக்கிறாருன்னா அந்த முனிவருக்கு ஒரு 2-3 மனைவிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 குழந்தைகள் இப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி முனிவர்கள் மட்டும் தான் அப்படி வாழ்ந்தாங்கன்னு இல்லை. முனிவர்கள்லயே பெண்களும் இருக்காங்க. அந்த பெண்களும் அதே மாதிரி பல்வேறு குடும்பங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு குழுவா இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த குழுவா இருந்து வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குல தர்மம்னு இருக்கு பேர். இந்த குல தர்மத்துல அவங்க வாழும்போது பாத்தீங்கன்னா, இவங்க தனியா போய் காட்டுல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்றாங்க. அப்ப இறைவன் வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் நீங்க கதையை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அதெல்லாம் வேத காலத்துல நடக்காது. ஏன்னா எங்கேயும் தனியாலாம் விட்டு போக முடியாது. புரியுதுங்களா? இங்கிருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு போனா அங்க ஒரு குடும்பம் இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தங்களுடைய செயல்பாடுகளை அவங்க வச்சிருந்தாங்க. அப்போ அந்த முனிவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தன்னிறைவான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அதுல வந்து ஒரு பரசுராமர்னு ஒரு மகாவிஷ்ணுவோட அவதாரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பரசுராமருடைய தந்தையார் வந்து ஜமத்கினி முனிவர்னு ஒரு முனிவர். இந்த ஜமத்கிரிங்கிற முனிவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து தேவலோகத்துக்கு போய் தேவலோகத்துல இருந்து காமதேனுன்னு ஒரு பசு எடுத்து வந்து வீட்டுல கட்டி வச்சிருந்தார். அவர் என்ன பண்ணாரு, என்னென்ன வேணுமோ அந்த தேவைகளுக்கு வந்து அதுகிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால அவர் வந்து 4 வீட்டை போய் பிச்சை எடுத்துட்டு வந்து தவம் பண்ணல. சப்த ரிஷிகள் யாருமே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழல. 4 வீட்டுல போய் எனக்கு ஏதாவது காசு தாங்க, என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் பட்னியா இருக்கிறாங்க, நான் தபஸ் பண்ண போனேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்ட நிகழ்வு நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த வேதகால காலத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை மறுக்கக்கூடிய சில மதங்கள் உருவாச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா புத்த மதம். இந்த புத்த மதம் உருவானோடனே அது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செழிப்பான ஒரு மனிதருடைய பின்புலத்திலிருந்து உருவாச்சு. அவர் வந்து இளவரசரா இருந்தார். அவரை வந்து 21 வயசு வரைக்கும் அரண்மனைக்குள்ளேயே வச்சு கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வெளியில வந்து நைட்டு பார்த்தாரு, ஒரு 4 விஷயத்தை பார்த்தாரு. அவர் மனசு மாறி போச்சு. இந்த கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம சொகுசா வாழ்ந்ததுனாலதான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம போச்சுன்னு ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டாரு. ஒரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது ஒருத்தர் சொகுசா வாழ்ந்தான்னா அவனால இது மாதிரியான ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு அவரே உருவாக்கிக்கிட்டாரு. அதனால என்ன பண்ணாருங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஒரு பிச்சை பாத்திரத்தை தான் கையில். நீ 4 வீட்டை போய் பிச்சை எடுத்தாதான் அங்க இருக்கிற ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவனை பார்க்க முடியும். அங்க வந்து உடல் முதுமையாய் ஒருத்தன் படுத்த படுக்கையா இருக்கிறத பார்க்க முடியும். இவங்களெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா தான் உனக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட்டுக்குள்ள போயிட்டாங்க. எதனால போனாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வேதத்தை ஆட்கொள்ளல. வேதத்தை அவங்கனால புரிஞ்சிக்க முடியாதனால, உள்வாங்கிக்க முடியாததுனால, வேதம்ங்கிறது எங்களுக்கு வேண்டாம்
அப்படின்னு அவங்க சொல்லிட்டதுனால அந்த தனி மனிதனுடைய அறிவை சார்ந்து அந்த மதம் உருவாக்கப்படும். அந்த மனிதனுடைய அனுபவம் தான் அந்த மதமா இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய கலாச்சாரம் வேதம் சார்ந்த கலாச்சாரமா இருக்கும் பொழுது அது தனி மனிதனுடைய அறிவு சார்ந்த விஷயம் எல்லாம் கிடையாது. ஆயிரக்கணக்கான தனி மனிதர்களுடைய ஒரு கூட்டு சேர்க்கை அப்படின்னு சொல்லணும். அவங்களோட அறிவு அனுபவங்கள்லாம் கலந்த கலவையா தான் அந்த வேதம் புரிஞ்சு கொள்ளப்பட்டது. அப்ப அங்க இருக்கிறவங்க யாரும் பிச்சைக்கு போல. அவங்க யாரும் வீடுகளா போய் எந்த முனிவரும், நீங்க அகஸ்திய முனிவர் 4 வீட்டுல போய் பிச்சை எடுத்த பாத்துருக்கீங்களா? இல்ல. ஒரு ஒரு முழுமையான ஒரு ரிஷி புருஷரா இருக்கிறவரை அவங்கள நோக்கி வந்து பொருளாதாரத்தை எல்லாரும் கொடுத்துட்டு போவாங்களே தவிர இவங்க யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. வசிஷ்டரும் அருந்ததின்னு அவரோட மனைவி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து செழிப்பா இருந்தாங்க. எப்படி செழிப்பா இருந்தாங்க தெரியாது. நம்மளுக்கு அது சொல்லப்படும். புரியுதுங்களா? விஸ்வாமித்திரர் இருந்தாரு. அவரே ராஜாவா தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு ரிஷி தன்மைக்குள்ள வந்தார். அப்ப அவர் ஆன்மீகத்துக்குள்ள முழுமையா வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ராஜத்தன்மை போச்சானா போகவே இல்லை. அவர் அப்படியே ராஜாவாவே இருந்தார். ஆன்மீகத்துல ராஜாவா இருந்தார். இந்த மாதிரி சப்த ரிஷிகளை சொல்லிட்டே போலாம். பிருகுங்கிறவர் எடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய மனைவிகள், அவருடைய குழந்தைகள் இவங்களோட சந்தோஷமான முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தார். வடநாடு ஃபுல்லா அவருடைய குடும்பம் இருந்துச்சு. குஜராத்ல தொடங்கி அசாம் வரைக்கும். நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த வரலாறையெல்லாம் மறைச்சு ஆன்மீகம்னா என்ன தெரியுங்களா? அப்படியே ஒரு சட்டியை கையில் தூக்கிட்டு தெரு தெருவா போறது அப்படின்னு மாத்தி. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்த மதத்துடைய பாதிப்பு. அப்ப அவர் 1500 வருஷமா நம்மளுக்கு அந்த பாதிப்பு இருந்ததுன்னா சாதாரணமா விடுவோமா? ஒரு 300 வருஷம் பாதிப்புலயே இன்னும் நம்ம பேண்ட் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும் இல்லையா? ஒரு 300 வருஷத்திலே பேண்ட்டை கழட்ட முடியல. நம்மள வெயிட்டிங்கிறதே மறந்து போச்சு இல்லையா? அப்ப இதே வந்து 1500 வருஷமா பிச்சை எடுக்க விட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மறந்து போகுமா? மறந்து போறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்ப அதனால அது ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, ஒருத்தன் ஒரு பெரிய ராஜாவா இருந்தான். அவன் எப்படி ராஜாவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆக்சுவலா வந்து சந்தையில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த அந்த ஊருடைய ராஜா இறந்து போயிட்டார். அப்ப அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். அப்ப அந்த அரண்மனையில் இருக்கிற பட்டத்து யானை கிட்ட மாலையை கொடுத்து விட்டாங்க. அது அப்படியே போச்சு. போய் அது கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. அங்க முன்னாடி இந்த பிச்சைக்காரன் தான் வந்தான். அவன் கழுத்துல போட்டுட்டு இருக்கு. அவன் ராஜா வைக்கிட்டான். அவனுக்கு டெய்லி போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய லெவலே மாறிடுச்சுன்னு சொல்லி அவன் ராஜாவாயிட்டான். ராஜாவாயி அவன் அந்த பரிபாலனம் எல்லாம் சொல்லுவாங்களே, ராஜாவா இருந்து அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் செஞ்சு நாட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப அது வெளியூர்ல இருந்து பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு புலவர் வந்தார். புலவர்களுடைய வேலை என்ன? பாடி பரிசு பெறுவர். அப்ப அவர் வந்து இவனை பத்தி புகழ்ந்து பாடினார். என்னென்னமோ பாடினார். இவர் மாதிரி ஒரு வைரம் இல்லை, இவர் மாதிரி ஒரு சக்கரவர்த்தி இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு இவர் தான் தாயா இருக்காருனால பயங்கரமா புகழ்ந்து பாடி முடிச்சோன்னே அந்த புலவர் என்ன எதிர்பார்த்தாரு? அப்படியே ஒரு முத்து மாலை இப்படி கழட்டி இப்படி கொடுப்பாரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல ஒரு பெரிய பெரிய பரிசு பொருள் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பொருள் வச்சிருந்தார். அவர் என்ன நினைச்சாரு? மாலையை கழட்டி கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை, ஒரு பரிசு பெட்டி, ஒரு பேழை மாதிரி இருக்குது, இதை கொடுத்துருக்கான். உள்ள எத்தனை வைரம் வைடூரியம் இருக்குன்னு தெரியலன்னு அவசர அவசரமா ஓட்டேன். ஏன்னா திடீர்னு மனசு மாதிரி திருப்பி வாங்கிட்டாங்கன்னா. அரண்மனை விட்டு வெளியில போய் அங்க போய் உட்காந்து ஓபன் பண்ணி பார்த்த உடனே பாக்கு மட்டையில மடிச்ச ஒரு பட்ட சோறு இருந்துச்சு. அது அந்த ஒரு பட்ட சோறு வந்து மத்தியானத்துக்கு சாப்பிடுறதுக்காக ஆகக்கூடியது. புலவருக்கு ஒண்ணுமே புரியும். அப்புறம் தான் என்ன, இவர் என்னதான் ராஜா ஆனாலும் இவருக்கு எது ரொம்ப முக்கியம்? மதிய சாப்பாடுக்கு ஒரு பட்ட சோறு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டாரு? ஒரு புலவன் ரொம்ப சந்தோஷமாயிருவான் அவனுக்கு. ஏன்னா என்னதான் அவர் வந்து ராஜாவா மாறினாலும் உள்ள இருக்கிற அந்த தன்மை என்ன ஆகல, மாறல. உள்ள பிச்சைக்காரனாவே தான் இருக்காரு. அது போலதான் 1500 வருஷமா நம்மளுடைய சமூகம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்துல நம்ம வந்து பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற நிலையிலே கொண்டு வந்து ஆன்மீகவாதியா இருந்ததுன்னா எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் ஒரு எலும்பெல்லாம் தெரியும். அப்படியே வந்து அவருடைய எலும்பெல்லாம் தெரிஞ்சு அவர் நிறைய ஜடாமுடியெல்லாம் விட்டுட்டு அழுக்கடைஞ்ச ஒரு தன்மைகள் உட்காந்துருந்தா அவர் ஆன்மீகவாதி, இல்லைன்னா அவரை ஒத்துக்குவார். அதனால ஆன்மீகவாதினால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? துறவிதான் ஆன்மீகவாதி போல்றது. அந்த காலத்துல பேசிட்டு இருந்தவங்க 1500 வருஷமா பேச முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து வாழ்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் பெரிய வாழ்க்கை அப்படின்னு நமக்குள்ள யாரு விதைச்சிட்டாங்க? சமூகமும் சூழ்நிலையும் நம்மளுக்கு விதைச்சிருச்சு. ஏன்னா அது மாதிரி ஒரு புத்த மதங்களுடைய தாக்கம், அந்த புத்த மதத்திலிருந்து வரக்கூடிய இந்து மதத்துல சன்னியாச தர்மங்கிற தாக்கம், இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, நமக்குள்ள வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருந்தா ஃபர்ஸ்ட் போய் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்.
அது வந்து நமக்குள்ள அது வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மள அறியாம அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு. அப்ப அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவனும் செய்ய வேண்டிய சாதனாஸ் நம்ம இந்த லட்சுமி சாதனாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த லட்சுமி சாதனாவே தெரியணும் அப்படின்னா யார்கிட்ட போய் நீங்க சொல்லக்கூடிய ஆன்மீகவாதி துறவியா இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா அவன் சொல்லி தருவானா? அவனுக்கு அதுக்கு சம்பந்தம்னே என்னன்னு தெரியாது. ஆனா என்ன ஒரு பெரும் கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாச தர்மத்தை ஏற்றுனவங்க, அதாவது நம்ம கலாச்சாரத்துக்குள்ள சன்னியாச மதத்தை ஊடுருவி கொண்டு வந்தவங்க, அவங்க உருவாக்குன ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சன்னியாசியை காப்பாற்ற வேண்டியது கிரகஸ்தர்களின் கடமை அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ சன்னியாசிகளை நம்ம பார்க்கலாம், அவங்களுக்கு டெய்லி பிச்சை கொடுக்கலாம், அவங்களை சாப்பிட வைக்கலாம், அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம், அது நம்மளுடைய 7 தலைமுறையை காட்டும் இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சந்தோஷம்தான். ஆனா அவனை காப்பாத்துறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஒரு சன்னியாசியில் 1000 சன்னியாசியை காப்பாத்துறதுக்கான பொருளாதாரத்தை இவன் எப்படி மேம்படுத்துறதுங்கிறது இவனுக்கு சொல்லி தந்தாங்களான்னா ரூல்ஸ் மட்டும் போட்டாங்க. இவன் சன்னியாசியை காப்பாற்ற வேண்டும். ஆனா அவன் எப்படி காப்பாற்றுவான், எங்கிருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியல. அதனால நம்ம சமூகம் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள போயிடுச்சு. அப்போ அந்த ஒரு ஒரு லட்சுமி சாதனாங்கிற மாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரார்த்தனையை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம். அதனால எந்த ஊருக்கு போனாலுமே பெரும்பான்மையா நாங்கெல்லாம் அதெல்லாம் வேண்ட மாட்டோம். சாமி கிட்ட எல்லாம் போய் காசு பணம் எல்லாம் நாங்க கேட்கவே மாட்டோம். நாங்க ரொம்ப டீசென்டான குரூப் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஆட்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். காரணம் இந்த சமூகம் நமக்குள்ள அப்படி விதைச்சு கொண்டு வந்துருச்சு. அப்ப திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அஷ்டலிங்கம் இருக்குது கிரிவல பாதையில. எந்த லிங்கம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவும் கூட்டம் ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கே தெரியும். இதுல என்ன வைக்க வேண்டி கிடக்கு, அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே இல்லையா? ஆமாங்க எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன் யமலிங்கத்துல லைன்ல நிக்க வேண்டியதானே? அதே பயம் இல்லையா? அது கீழே அந்த விபூதி எல்லாத்தையும் கூட கீழே கூட்டிட்டு ஓடுறத பார்க்கும்போது உண்மையாவே உள்ள அவர் உட்கார்ந்து இருப்பாரோ நமக்கு டவுட் வரும், வெளியில இருந்து நம்ம உள்ள போகும்போது. அப்போ ஒரு குபேரனுடைய பேரும் குபேரனுடைய லிங்கமும் குபேர லட்சுமியும் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஆசையா இருக்கு. ஆனா அது எப்படி அடையணுங்கிற வழி நமக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கலாச்சாரத்துல சிவகாசி கேலண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் லட்சுமியோடைய போட்டோ போட்டு வச்சிருக்கோம். ஆனா அந்த லட்சுமி எப்படி அடையணும்னு நமக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு சொல்றேனே, உங்களுக்கு வந்து சிவன் பத்தி நீங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, விநாயகரை பத்தி சொல்லியிருப்பாங்க. விநாயகருடைய போட்டோ போடும் போதுல இந்த பக்கம் சரஸ்வதி லட்சுமியோடய சேர்த்து போட்டோ போடுவாங்க. அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு யாருக்குமே தெரியும். அது இல்லாம அவர் தனியா விநாயகர் வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் வேற கிளப்பி வச்சிருப்பாங்க. அப்ப லட்சுமி இந்த பக்கம் வைக்கிறீங்க, சரஸ்வதி இங்க வைக்கிறீங்க, அவர் அறிவுக்கான கடவுள், இது வந்து பொருளாதாரத்துக்கான கடவுள். ஓகே, நடுவுல வச்சு கும்பிட்டா ஏதோ பிரச்சனை இருக்கா? இல்ல. ஒண்ணு இல்ல, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரமே வேண்டாங்க, இறைவனுடைய திருவடி தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் திருப்பதி லைன்ல நின்றுட்டு இருப்பாங்க 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருவடியை பார்த்தா தானே கிடைக்கும், அங்கதானே லட்சுமி இருப்பான்னு அப்புறம் கடைசியில சமாளிப்பான். அப்ப அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம்ங்கிறது நமக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம வந்து அந்த லட்சுமி சாதனா பத்தி சொல்லும் பொழுதே போட்டிருந்தோம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அதே போல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அங்க போகும்போது இறைவனை பார்க்க போகும்போது நிறைய காசு பணத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா வேலைக்காக. அதே நேரத்துல இங்க நீங்க வாடகை கொடுக்க வேண்டிய ஹவுஸ் ஓனர் கிட்ட என்கிட்ட நிறைய அருள் இருக்குங்கன்னு சொன்னீங்கன்னா, நேற்றுக்கு தாங்க என்கிட்ட நான் வந்து சாமிஜி கிட்ட போய் பிளஸிங் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப அருள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னீங்கன்னா அவர் வேலைக்கு ஆகாது. அதனால பொருள் எங்க வேணும், அருள் எங்க வேணுங்கிற தெளிவு நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். இந்த பொருளும் அது அருளும் எங்க வேணும்னு தெளிவில்லாம இருந்தோம்னாலே அது வச்சிருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துல எந்த அளவுக்கு லட்சுமி சாதனாசையெல்லாம் நீங்க வந்து பின்னோக்கி இருக்கிறோம், லட்சுமி கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல விலகி இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பக்கத்துல அணுகி அதோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதானே உள்வாங்க முடியும் இல்லையா? உதாரணத்துக்கு நான் என் மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கேங்க, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது, அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ எல்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னு தானே கேட்பீங்க இல்லையா? அப்ப நான் அவங்கள பத்தி முற்றிலும் தெரிஞ்சுக்க மாட்டேன், ஆனா அவங்க மட்டும் எனக்கு மனைவியா வேணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போலதான் லட்சுமியும் வேணும், லட்சுமியோட பொருள் வேணும், ஆனா அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் அப்படிங்கறது. அப்படி கண்டிப்பா அதுக்கான சாத்தியமே இல்லை, அந்த முயற்சி பண்ணாம தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப நான் வந்து ஒரு இளநீ குடிக்கணும் அப்படின்னாலும் கூட என்ன செய்யணும், ஒண்ணு இளநீ கடைக்கு போகணும், இல்லைன்னா தென்னை மரத்துல ஏறி
அந்த இளநீ இறக்கணும். அது இல்லாம நான் அப்படியே தென்னை மரத்துக்கிட்ட போய் வாயை திறந்து நின்னுன்னா எனக்கு இந்த இளநீ இங்க இருக்குதுன்னு தெரியும், இந்த மரம் தான் இளநியை கொடுக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா அதுல இருந்து எந்த விதமான ஒரு செயல்பாடும் எனக்கு கிடைக்காது. அப்போ முற்றிலும் நான் என்னை அதுக்குள்ள இணைச்சுக்கிட்டு இதுல வந்து எவ்வளவு தூரம் வந்து சத்து நம்ம இதுல கீழே போட்டோம்னா அந்த இளநீர் இன்னும் அதிகமான தண்ணி கிடைக்கும், இன்னும் எத்தனை இளநீ அதிகமா அதுல காய்க்கிறதுக்கு இதுல எந்த மாதிரியான வளர்ச்சிகளை நான் செய்யலாம் இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே எனக்கு வந்து அந்த இளநீ எனக்கு தொடர்ந்து கிடைக்கும். அது இல்லைன்னா எனக்கு அதோடைய முழுமையான அறிவு இல்லாம போயிடும். ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம சாதாரணமாவே உங்களுக்குள்ளேயும் நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. நான் கேட்கற இந்த கேள்வியை நீங்களே கூட உங்களுக்கு கேள்வி பார்த்துக்கலாம், இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டு பார்க்க. அஷ்டலட்சுமி இருக்கிறாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? ஓகேங்களா? ஆனா நீங்களே என்ன பண்ணுங்கன்னா அந்த 8 பேருக்கு பேர் லைனா சொல்லுங்க பாருங்க. எதையாவது உங்களுக்கு அந்த 8 பேருக்கோட பேர் லைனா சொல்ல முடியுதான்னா ஏதாவது ஒண்ணு சாய்ஸ்ல விட்டுருங்க. அதுதான் நம்ம கையில் நம்ம லைஃப்லயும் அந்த லட்சுமி என்ன செய்யறாங்க, என்னை சாய்ஸ்ல விட்டுட்டு நானும் உன்னை சாய்ஸ்ல விட்டுறேன் அப்படின்னு அவங்க சாய்ஸ்ல விட்டார். அது மாதிரி சாய்ஸ்ல விட்டுதான் நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோம். இல்லைன்னா அந்த 8 பேரும் நம்ம கூட இருந்துரும். அப்ப அதனால பொருளாதாரம் நினைக்கிற மாதிரி நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஏறுறது, உங்களுடைய கையில வந்து ஏகப்பட்ட சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறது, இல்ல வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து அடுக்கிட்டு அது மேல படுத்துங்கிறது வந்து பொருளாதாரம். பொருளாதாரம்ங்கிறது அதனாலதான் நம்ம வந்து லட்சுமியை பத்தி சொல்லும் பொழுது முழுமையான கவனத்தோட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க 8 விதமான லட்சுமித்துவம்னு வச்சிருக்கிறாங்க, செல்வத்தை வச்சிருக்காங்க. 8 வகையான செல்வத்தை வச்சிருக்காங்க. செல்வம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி காயின்ஸோ கேஷோ இல்ல வருமானமோ மட்டும் இல்லை, பேங்க் பேலன்ஸோ மட்டும் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி லட்சுமி அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆதி லட்சுமிங்கிறவங்க என்ன செய்யறாங்க, எல்லா லட்சுமிக்குமான முதன்மையானவங்க. அவங்கதான் வந்து எல்லாத்துக்குமான ஆரிஜின். இறைவனெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆதி லட்சுமி உருவாங்க. அவங்க வந்து இறைவனெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றது என்னன்னா நம்ம வணங்கக்கூடிய இறைவன் சொல்றோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லக்கூடிய 3 பேரு படைத்தல் காத்தல் அழித்தலை செய்யறாங்க. அப்படின்னா அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு ஆற்றலும் அதுக்கான ரிசோர்ஸும் வேணும் இல்ல, சும்மா பண்ணிட முடியாது இல்ல. படைக்கிறதுக்கு பிரம்மா படைக்கிறாரு, எங்கிருந்து படைக்கிறாரு, அப்ப அவருக்கு ஒரு தேவை வேணும். அப்ப அந்த படைத்தல் திறனுக்கு தேவையான ஒரு அடிப்படையை கொடுக்கறது யாருன்னா ஆதிலட்சுமி கொடுக்கும். அப்ப அந்த ஆதிலட்சுமி கொடுத்தாதான் மிச்சம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அப்ப அந்த ஆதிலட்சுமி யாருன்னே நமக்கு தெரியாது. அப்ப முதன்மையா இருக்கக்கூடிய லட்சுமியவே நம்ம தெரிஞ்சுக்காம உட்காந்து நம்ம என்ன செய்யறோம், இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் லட்சுமினா யார், அவங்க மகாவிஷ்ணுவுடைய காலில் உட்காந்து கால் பிடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கதான் நம்ம லட்சுமி. அந்த லட்சுமி யாரு, ஆதிலட்சுமியான இல்ல. பால் கடலை கடையும் போது புராணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவி பாகவதத்திலையும் விஷ்ணு புராணங்கள்லயும் பால் கடலை கடையும் பொழுது அதுல 16 பொருட்கள் வருது. அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்றதுக்கெல்லாம். அப்ப அந்த 16 பொருட்கள் வரும் பொழுது அதுல ஒரு பொருள் தான் லட்சுமி. அதுல இருந்து ஒரு பொருள் வரக்கூடிய அந்த லட்சுமிய பெருமாள் என்ன பண்ணிட்டாருன்னு தனக்குண்டானதா ஆக்கிக்கிட்டாரு, தனக்கான மனைவியா மாத்திக்கிட்டாருன்னு புராணம் சொல்லுது. அப்ப அதுக்கு முன்னாடி லட்சுமி இருந்தாங்கன்னா பெருமாளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, சிவனெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பிரம்மாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆதிலட்சுமி இருந்தாங்க. அவங்க இருந்தா தான் இவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும், படைத்தல் காத்தல் அழித்தலையே செய்ய முடியும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான தன்மைகளை அவங்க செய்யும் போது அவங்களை ஆதிலட்சுமி அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்க கையில இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபாய் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்வீங்க, திருவிளையாடல் சினிமால சொல்ற மாதிரி அந்த பால்காரன் கடனை தீர்த்து அடிப்படையா ஃபர்ஸ்ட் அதை பாதுகாப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பணம் அது, அது வேற யாருக்கும் போயிடாம நீங்க என்ன செய்வீங்க, அதை பாதுகாப்பீங்க. ஒன்று பேங்க்ல போட்டு வச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பெட்டியில போட்டு லாக்கர்ல போட்டு பூட்டி அதுல வந்து வெளியில இருந்து யாரும் வந்து எடுத்துட்டு போகாத மாதிரி ஒரு 4 செக்யூரிட்டி வேலைக்கு போட்டு நிறுத்தி இருப்பீங்க இல்லையா. அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பொருளாதாரம் கையில வர்றது பெரிய விஷயம், அது வந்தா அதை தக்க வச்சுக்கிறதுக்கான தைரியம் வேணும். அதைத்தான் தைரிய லட்சுமின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கையில பொருளாதாரம் வந்தாலே வீக் ஆயிடுவாங்க. ஏன்னா நிறைய காசு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வீக்னஸ்க்குள்ள போயிடும். இப்போ அந்த மாதிரி இல்லாம அந்த தைரியம் வேணும், அந்த பொருளாதாரத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு இருந்தா தான், அந்த பாத்திரம் நல்லா கடினமா இருந்தா தான் போடக்கூடிய பொருள் அதுல நிற்கும். அது கிழிஞ்சு விழுகிற மாதிரியான ஒரு சமாச்சாரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கணும், அதுல என்ன பண்ண முடியாது, அது வந்து ஊத்த ஊத்த கிழிஞ்சு. அப்ப இந்த மாதிரி வந்து அந்த தைரியத்தன்மை வேணுங்கிறதுனாலதான் தைரிய லட்சுமின்னு அவங்களுக்கு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தான லட்சுமி, குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான செல்வம். அப்போ அதுக்கான சந்தான லட்சுமியாகவும் அவங்க இருக்கிறாங்க.
ஸோ குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள். இப்போ அதனால உலகத்திலேயே பெரிய பொருளாதாரமான தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு தான். ஏன்னா நம்ம தான் மக்கள் தொகையில் இப்போ உலகத்திலேயே பெரிய அளவு இருக்கு. அதனால சந்தான தன்மை அதிகமா வச்சிருக்கிறோம் நம்ம. அடுத்தது கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜயலட்சுமி வெற்றிக்கு உண்டானவங்களா இருக்கிறாங்க. நம்ம இந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கும் வெற்றி இருந்தாதான் அந்த பொருளாதாரம் மதிக்கப்படும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய வேலைகள், தொழில் பேட்டைகள், தொழில் சாலைகள் இதெல்லாம் வச்சு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வச்சுக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வச்சிருக்கிறவங்களை பார்த்தா அவங்க வச்சிருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பேர் தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, ஆனா கையில நிறைய பணம் இருக்கும். அப்போ அதை வச்சுட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பார்த்தா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. என்ன சந்தோஷமா இருக்க மாட்டாங்க? தன்னுடைய அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? திடீர்னு அவங்க அரசியலுக்கு வருவாங்க, திடீர்னு அவங்க சினிமாவில் போய் நடிப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம கண் கொண்டு பார்க்கவே முடியாது, ஆனாலும் அவங்க நடிப்பாங்க. அதுல அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு இருக்கு. இப்ப நடிச்சுதான் அவங்க சம்பாதிக்கணும்னு இருக்கா, இல்ல படத்தை தயாரிச்சுதான் சம்பாதிக்கணும்னு இருக்கான்னா அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன? திடீர்னு போய் அவங்க ஒரு அரசியல்ல சேர்ந்துதான் பண்ண வேண்டி இருக்குதான்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு லட்சுமி. காசு பணம் மட்டுமே லட்சுமி கிடையாது. அப்போ அந்த வெற்றி வந்ததுன்னா அந்த வெற்றியுடைய சந்தோஷத்தை நீங்க சுவைக்கிறீங்க பாருங்க. அந்த வெற்றியோடைய சந்தோஷத்தை சுவைக்கிறது ஒரு வகையான லட்சுமி அப்படிங்கிறது தெரிஞ்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்யா லட்சுமின்னு சொல்லுவாங்க. அறிவுங்கிறது ஒரு பெரிய லட்சுமி. அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சரஸ்வதி வேற, லட்சுமி வேறன்னு. சரஸ்வதியும் லட்சுமியும் ஒரே ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். அதுக்கும் நம்ம நாணயத்தை தான் உதாரணம் சொல்ல வேண்டியிருந்தே தவிர புத்தகத்தின் 2 பக்கங்கள்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க அடிப்படையா புரிஞ்சு. அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவுங்கிறது ஒண்ணு இருந்தா அந்த அறிவு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா எப்படி நீங்க பொருளாதாரத்தை அடைய முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால அந்த அறிவு இல்லாம பொருளாதாரத்தை அடைஞ்சு பிரயோஜனம் இல்லை, அது அங்க நிக்காது. அதனால இந்த வெற்றியை குறிச்ச லட்சுமியை காட்டிலும் இந்த வித்தியை குறிக்கக்கூடிய லட்சுமி ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களத்தான் நம்ம சரஸ்வதின்னு கும்பிட்டு இருக்கோம். ஏன்னா சரஸ்வதின்னு தனிக்கடவுள் நமக்கு கிடையாது. அஷ்டலட்சுமியில இருக்கக்கூடிய வித்யாலட்சுமியை தான் நம்ம என்னன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சரஸ்வதிங்கிற பெயர்ல கும்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படி கும்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, லட்சுமியை பத்தி பேசுனா நீங்க அந்த பிச்சை பாத்திரத்தை கீழே வச்சிருவீங்கன்னு சொல்லி உங்களுடைய அஷ்டலட்சுமிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நீங்க பிச்சை எடுக்க போக மாட்டீங்கன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? அவங்க அந்த வித்யாலட்சுமியை மட்டும் தனியா எடுத்து அவங்களுக்கு வெள்ளை சீலையை கட்டி அவங்கள உட்கார வச்சு உங்களை வழிபட சொல்லிட்டாங்க. சரஸ்வதிங்கிற அடிப்படையான குணத்தன்மை நம்மளுடைய கலாச்சாரத்துடைய வேத காலங்கள்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா இருக்காது. பிற்காலத்துலதான் அது செயல்படுது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி. இந்த கஜலட்சுமி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேலண்டர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை. நமக்கு அவங்கள பத்தி யாருன்னே தெரியாது. யானையை வச்சு அந்த லட்சுமி என்ன செய்ய போறாங்க? அவங்க வந்து ஆவினங்களுக்கு உண்டானவங்க. ஆவினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடு மாடு இதெல்லாம் தான் ஒரு காலத்துல செல்வமாக இருந்துச்சு. அதனால அந்த ஆடு மாடு செல்வங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள் வரைக்கும் இப்ப கணக்கில் எடுத்துக்கு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? கஜலட்சுமியுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க வந்து இருக்கக்கூடியதுலயே பெரிய விலங்கா இருக்கக்கூடிய அந்த யானைய, அதுவும் இருக்கிறதுலயே வெண்மையான யானைய அவங்க என்னவா வச்சிருக்கிறாங்க? அவங்களுடைய செல்ல பிராணியா வச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு யானையை கட்டி தீனி போட முடியுமான்னு நம்ம கேட்கிறோம் இல்ல. அதுதான் இந்த 1500 வருஷம் பழக்கம். யானையை கட்டி தீனி போட முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருஷம். ஆனா நம்ம அதை மறந்து பண்ண செய்யறோம். யானையெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும். இப்ப யானை போல அது இருக்கிறதுலே வெண்மையான யானையை போல ஒரு சிறப்பான ஒரு ஆவினங்களை வச்சிருக்கோம். அதனால நம்ம பழனிக்கு போனீங்கன்னா பழனியோடைய அடிவாரத்துல திரு ஆவினன்குடின்னு ஒரு கோயில். அதுல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ள பார்த்தா இவர் இருப்பாரு, முருகன் இருப்பாரு, மகாலட்சுமிக்கு ஒரு சந்நிதி இருக்கும். அதுல ஏன் திரு ஆவினன்குடி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நிலம் அது. அதுல வந்து மகாலட்சுமி இருந்தாங்க. அதுல எப்படி மகாலட்சுமி இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆவினங்களே மகாலட்சுமி தான். ஏன்னா ஒரு பசுங்கிறது மகாலட்சுமியோட வடிவமாக பார்க்கப்படுது. அப்ப அந்த மகாலட்சுமியோடைய வடிவமாக பார்க்கப்படக்கூடிய அந்த தேவி கஜலட்சுமியாக நமக்கு இருக்காரு. அப்ப இந்த மாதிரியான தன்மைகள்ல பார்க்கும்போது முக்கியமா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கட்டுக்கட்டாக பணம் வச்சிருக்கலாம். பேங்க் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அளவு கடந்திருக்கலாம். நீங்க லாக்கர் ஃபுல்லா உங்களுடைய நகைகளை வச்சிருக்கலாம். ஆனா அடுத்த வேளை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லை. அப்ப வயிறு தன்னிறைவாக
அப்ப அந்த தானிய லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லா தானியத்திலையும் உறைபவளாக இருக்கிறாங்க. அவங்கதான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, சாப்பாட்டை கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு இல்லைன்னா நிறைய, அது முக்கியமா இந்த மாதிரியான கொடிய தொற்று காலகட்டங்கள்ல நம்ம தெரிஞ்சிருப்போம். என்ன தெரிஞ்சிருப்போம், காசு இருக்கிறவனும் கஷ்டப்பட்டான், காசு இல்லாதவனும் கஷ்டப்படும். ஏன்னா 2 பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், நினைச்ச சாப்பாட வாங்க முடியல. இந்த தானிய லட்சுமி நம்மளுடைய உடலை வலு சேர்க்கக்கூடிய, உடலுக்கு புஷ்டின்னு சொல்லக்கூடிய சத்தை கொடுக்கக்கூடிய. அதனால அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல புஷ்டின்னு சொல்லக்கூடியது கொழுப்பு. அந்த கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடம்புல கொழுப்பு இருக்கான்னு கேட்கறது இல்லை. இந்த கொழுப்பு இருந்தாதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அதனால அந்த கொழுப்பு கூடுதலா இருந்ததுன்னா நம்ம நேரம் பைபாஸ்க்கு போயிட வேண்டியதுதான், இல்லைன்னா ஸ்டண்ட் வைக்க போயிட வேண்டியதுதான், ஹார்ட் அட்டாக் வந்து. இதே கொழுப்பு ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னு புரியுது, கொழுப்பே இல்லை அப்படின்னா அப்படியே தலையெல்லாம் சுத்தி அப்படியே படுத்த படுக்கையாயிடும். ஸோ எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்ப இந்த கொழுப்பு வந்து அளவா இருக்கணும். இந்த கூடுதலா இருந்தாலும் பிரச்சனை, குறைவா இருந்தாலும் பிரச்சனை. அதைத்தான் வந்து தானிய லட்சுமி நமக்கு கொடுக்குறாங்க. நீங்க உணவு சாப்பிடுற முறையில தானியம்னா வெறும் அரிசி பருப்பு மட்டும் அவங்க குறிக்கிறது, அவங்க எல்லா உணவையும் குறிக்கிறாங்க. அப்ப அந்த உணவை உள் செலுத்தும் பொழுது நமக்கு தேவையான புஷ்டி கொழுப்பு தன்மை கிடைக்குது. அதுதான் நம்ம செயல்படுறதுக்கு உதவிகரமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு. அப்ப இந்த மாதிரி அஷ்டலட்சுமியை நம்ம தெரிஞ்சுக்காம, எனக்கு லட்சுமியை எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னா, உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம ஒருத்தர் வந்து ஏதாவது எனக்கு குடியான்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? உங்களை முழுமையாவே தெரிஞ்சுக்காம, உங்களுடைய வளர்ச்சி என்ன, உங்களுடைய பிரதாபங்கள் என்ன, உங்களுடைய புகழ் என்ன, உங்களுடைய உச்சம் என்னங்கிறதையே தெரிஞ்சுக்காம, ஆனா நீங்க ஏதாவது அவருக்கு செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கே சலிப்பு தட்டாதா? ஆனா கண்டிப்பா வந்து லட்சுமிக்கு ஆக போறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொடுக்குற நிலையில தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சரியான நிலையில கேட்கிற தன்மையில நம்ம இல்ல அப்படிங்கிறது இங்க பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி அஷ்டலட்சுமிகள் நமக்கு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது, அந்த அஷ்டலட்சுமிகளை தெரிஞ்சுக்கிட்டு வெறும் காசு பணம் மட்டும் இருக்கக்கூடிய தனலட்சுமியை மட்டும் பார்க்காம எல்லா வகையான லட்சுமியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கலாச்சாரத்துல ஒரு காலத்துல சர்வசாதாரணமா இந்த பேர் இருந்தது, விஜயலட்சுமிங்கிற பேரு, தனலட்சுமிங்கிற பேரு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கக்கூடிய பேர் தானே தவிர புது பேரெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப யாரு கேட்டாலும் அப்படியெல்லாம் பேர் வைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அஷ்டலட்சுமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரில்லாத போது அந்த பேர் எடுத்து சூட்டுறதுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு சூட்டுறதுக்கு அவங்க விருப்பப்படுறதுக்கு வாய்ப்பு நிச்சயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப லட்சுமியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. லட்சுமி சாதனான்னா ஃபர்ஸ்ட் சாதனாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரை தெரிஞ்சுக்கணும், லட்சுமியை பத்தி தெரிஞ்சுக்கணும். லட்சுமியை தெரிஞ்சுக்காம நேரா போய் லட்சுமி சாதனாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய இடையூறா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எங்க போய் எடுக்கிறதுன்னு தெரியாது, எதை செய்யறதுன்னு தெரியாது. இப்ப லட்சுமியை பத்தி ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவங்க, முன்னோடியே இருந்தவங்க. பொருளாதாரம்ங்கிறது வந்து நமக்களுடைய தேவை மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும்னா அதுக்கு தேவையான ஒரு ரிசோர்ஸும் வேணும். அப்போ இந்த பூமியில ஒரு தானியம் விளையுது அப்படின்னா, இங்க வந்து அரிசியை நீங்க விளைவிக்கிறீங்க, கோதுமையை விளைவிக்கிறீங்க, இங்க பழங்களை விளைவிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பழங்கள் எல்லாம் வர்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் வர்றதுக்கு இந்த பூமிக்கு வந்து அடிப்படையான ஒரு ஊட்டச்சத்து வேணும். அந்த ஊட்டச்சத்தை கொடுக்கறவங்க யாருன்னா லட்சுமி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க வந்து புஷ்டியாக இருந்து எல்லாத்துக்கும் ஊட்டமாக இருந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு. அப்ப இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொழுது அதோட அடிப்படைகள் எங்கிருந்து அவங்க உருவாக்குறாங்க, இதுக்குள்ளிருந்துதான் உருவாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு. இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவசியமானது. வெறும் காசு பணம் மட்டும் இல்ல, உங்களுக்கு தைரியம் வேணும், உங்களுக்கு வெற்றி வேணும், உங்களுக்கு தானியம் வேணும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு வந்து சந்தானம் வேணும். இது எல்லாத்தையும் சேர்ந்தாதான், குழந்தை செல்வத்திலிருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய உணவுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயமும் இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும், அந்த பொருளாதாரத்தை நீங்க வந்து முழுமையா அடைய முடியும்னு சொல்லலாம். வெறும் குழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம், தனலட்சுமி பக்கத்திலேயே வரல அப்படின்னா கஷ்டம்தான். நான் ரொம்ப தைரியமான ஆளுன்னு மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஆடு மாடையெல்லாம் வச்சிருக்கிறேன், நிறைய ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறேன். ஆனா அந்த ஆடு மாடுக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு போட முடியல, அதுகிட்ட இருந்து எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நம்ம கஜலட்சுமியோட அருள் இருக்குது, ஆனா தனலட்சுமியோட அருள். அதனால அந்த 8 பேரும் முழுமையாக நம்மளுக்கு செயல்படக்கூடியவங்களா இருந்தாதான் ஒரு தன்னிறைவான வாழ்க்கைக்குள்ள நம்ம போவோம். அதனாலதான் அந்த ரிஷிகள் அந்த காலத்துல ஜமத்கினிங்கிற முனிவரை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா காமதேனுவை வச்சிருந்தார். இன்னொரு ரிஷி வந்து கல்ப விருட்சத்தை நேரடியா தேவலோகத்துல போய் தொடர்பு கொள்ளவரா இருந்தார்.
இப்ப கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரமும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னா அந்த கல்ப விருட்சம்ங்கிற மரமும், அதே நேரத்துல கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பசுவை உங்களுக்கு வந்து காமதேனுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ரிஷிகள் வந்து இப்படிப்பட்ட விஷயத்தை தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு தன்னிறைவா இருக்கும், நான் வீட்லயே அதை கட்டி வச்சிருந்தேன், நான் வேணுங்கிறதையெல்லாம் வாங்கிட்டேன், இப்படி எல்லாம் சொல்றவங்களா இருந்தாங்களே தவிர ஆசையை துறந்து விடு, நீ எப்பொழுதுமே பொருளாதாரத்தை நோக்கி போகாது, அதுதான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு எல்லாம் போதிக்கக்கூடிய தன்மையில நம்மளுடைய ரிஷிகள் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நீ வளமாக இருந்தா தான் நீ அதை உள்வாங்கிக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் வளமாகனதாக இருக்கும். நீ வளம் இல்லாம நீ வந்து விரக்தியோட இருந்தீங்கன்னா உனக்குள்ள வரக்கூடிய ஞானமும் என்னவா இருக்கும், விரக்தியோடதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம கலாச்சாரம் ஒரு கொண்டாட்டம் நிறைந்ததாக, ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடி தீர்க்கக்கூடியதாக, விழா கோலமாக இருக்கக்கூடியதாக இருக்குதே தவிர அப்படியே சோர்ந்து போய் உக்காந்து என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையில நம்ம கலாச்சாரம் அமையல அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சு. அதனால நம்ம லக்ஷ்மித்துவம்னா என்னங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மித்துவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு முழுமையான உங்களுடைய சம்பத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முழுமையான சம்பத்துங்கிறது வெறும் செல்வம் மட்டும் இல்லை, நான் சொன்ன இந்த 8 விஷயமும் உள்ளடங்கினதுதான் அந்த சம்பத்துன்னு சொல்லணும். அதனால வெறும் லக்ஷ்மியை நீங்க சாதனா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் மட்டும் கிடைக்கும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. லக்ஷ்மி சாதனா பண்ண இந்த 8மே கிடைக்கும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு. இந்த 8ஐயும் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் தன்னிறைவாகும். ஏதாவது ஒண்ணு மட்டும் இருக்குது, மீதி 7 இல்லைனாலும் உங்களால அதை என்ன செய்ய முடியாது, மகிழ்ச்சி அடைய முடியாது. இந்த 8மே சரியான விகிதத்தில் இருந்தாதான் நீங்க வந்து மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு. இப்ப கமலாத்மிகாங்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகா வித்யாவில தசமகா வித்யாவில ஒரு தேவியா இருக்கிறாங்க. இந்த தசமகா வித்யாவில ஒரு தேவியா இருக்கிறவங்க தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த 10 தேவிகள் சேர்ந்ததுதான் தசமகா வித்யான்னு சொல்லுவோம். அந்த 10 தேவிகளுடைய அந்த தசமகா வித்யா தன்மைய, அதுல வந்து முழுமையான தன்மையில இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்கள பைரவின்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம எந்திரேஸ்வரியுடைய சன்னிதானத்துக்கு போனீங்கன்னா ஓம்காராலயத்துல அந்த பைரவி வந்து மேல இருப்பாங்க, கூரையில இருப்பாங்க. அந்த பைரவி எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்காங்க. அவங்க நம்ம உலகத்தை சார்ந்தவங்க கிடையாது. உங்களை மாதிரியான பிரச்சனைகளோ உங்களுடைய சார்ந்த பாதிப்புகளை பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. புரியுதுங்களா? அவங்க உலகத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா உங்களுக்கும் சுத்தமா ஒண்ணும் புரியாது. அதனால 2 பேரும் வேற வேற உலகத்தை சார்ந்தவங்க. ஆனா அவங்க எதுக்காக அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு வாயில் படிக்கட்டு மாதிரி, ஒரு நம்ம இதுல விஞ்ஞானத்துல சொல்ற மாதிரி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை இங்க இழுத்து அந்த உலகத்துல தூக்கி உள்ள போட்டு, அப்ப நீங்க அந்த உலகத்துக்கு போறதுக்கான ஒரு பாதையாக, ஒரு வாயிலாக இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? பைரவி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இவ்வுலகத்துக்கு உண்டான சமாச்சார சம்பந்தம் இருக்குதானா? இல்ல. அப்ப அந்த 10 பேர்த்துல ஒருத்தர் வந்து நம்ம மகாலட்சுமியுடைய தன்மையை என்ன செய்ய முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா தூமாவதி. இந்த தூமாவதிங்கிறவங்க வந்து இந்த உலகத்தை சார்ந்தவங்க தான். ஆனா அவங்க எல்லாத்தையும் வெறுத்து போய் வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அனுபவத்தை மட்டும் உட்கார வச்சுட்டு, ரொம்ப வயதான தன்மையில எந்த விதத்திலையுமே வந்து அனுபவங்களை தவிர வேற எதுவுமே செயல்படாதுங்கிற ஒரு தன்மையில உட்கார்ந்து இருக்கிறவங்க. அப்போ வயது முதிர்ந்த நிலையில நம்ம வந்து ஒரு 80+ 90+ல வந்து எப்படி இருப்போம், யாராவது உற்சாகமா வந்து நான் அதை செய்யலாம்னு இருக்கேன், இதை செய்யலாம்னு இருக்கேங்கும் போது நீங்க ஒரு 85-90 வயசுல இருந்து என்ன பதில் சொல்லுவீங்க? என்னத்தை பண்ணி என்ன செஞ்சு நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் பாரு, இப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இப்ப மகாவித்யாவில பைரவியையும் தூமாவதியையும் நம்ம வெளியில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோம், மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த கமலாத்மிகா என்ன செய்யறாங்கன்னா, கமலாத்மிகாவாகவே சேரும் பொழுது இந்த தன்மையில அவங்க ஒன்னா சேர்றாங்க. அந்த 8 பேரும் தன்னோட இணைப்பா இன்னொருத்தங்களை சேர்ந்துக்கிறாங்க. இப்ப எப்படி நீங்க வந்து 2-3 பிளேவர் சாக்லேட் சாப்பிடும் போது, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது இந்த பிளேவர் அந்த பிளேவரோட சேர்த்து போட்டு சாப்பிட்டுருக்கீங்களோ அது மாதிரி. அப்போ கமலாத்மிகாவோடய சேரும் பொழுது தனலட்சுமி ஆயிடுறாங்க. அவங்க வந்து முழுமையான திரிபுர சுந்தரின்னு சொல்றவங்களோட சேரும் பொழுது ஆதிலட்சுமிங்கிற தன்மைக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு
முழுமையான பகலாமுகின்னு சொல்லக்கூடிய தன்மையில சேரும்போது தைரிய லட்சுமிங்கிற தன்மைக்கு வந்துடுறாங்க. புவனேஸ்வரியோட சேரும் பொழுது தானிய லட்சுமி ஆயிடுறாங்க. அதே போல மாதங்கியோட சேரும்போது அவங்க வித்யா லட்சுமியா மாறிடுறாங்க. அவங்க தாராவோட சேரும் பொழுது சந்தான லட்சுமியா மாறிடுறாங்க. அதே போல அவங்க வந்து சின்ன மஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையோட சேரும் பொழுது அவங்க வந்து விஜயலட்சுமியா மாறிடுறாங்க. அதே போல காளியோட சேரும் பொழுது கஜலட்சுமியா அவங்க மாறிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி 8 பேர்த்தோட அவங்க திரும்ப திரும்ப சேர்ந்து அவங்களுடைய தன்மையை உள்வாங்கி நம்மளுக்கு எல்லா திசைகள் 8 திசைகள்லயும் நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த செல்வத்தை கொடுக்குறாங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கேலண்டர்ன்றது கோல்டு காயின் கையில் விழுகிற மாதிரி மட்டும் அவங்க இல்ல அப்படிங்கறத முழுமையா அவங்க தெரிஞ்சு அந்த மகாவித்யா தான் நம்மளுக்கு அந்த கமலாத்மிகாவை முன்னிறுத்தி இவங்க 8 பேர் பின்னாடி நிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்க கிட்ட தான் கேட்க முடியும், அவங்கள விட்டு வேற எங்கேயும் அவங்க இல்லை. அதனால அந்த கமலாத்மிகாவை வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கமலாத்மிகாவை தான் நம்ம சாதனை செய்யணும். அந்த சாதனாத்துன்னு சொல்லக்கூடிய பயிற்சியை நம்ம செஞ்சோம்னா கமலாத்மிகா நம்மளுக்கு அருள் கொடுத்தாங்கன்னா கமலாத்மிகா மட்டும் அருள் கொடுக்க மாட்டாங்க, 8 பேரும் முழுமையான அருளை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு புரியுதுங்க. இப்ப இந்த 8 பேர் எங்க இருக்கிறாங்கிற லிஸ்ட் எல்லாம் கிடைச்சிருச்சா? எல்லாம் வந்துட்டாங்களா? அப்ப அதனால இந்த 8 பேர் சொல்லணும்னா இந்த 10 பேர்த்த நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரியாம பின்னாடி நின்றுட்டு எனக்கு காசு வேணும் காசு வேணும்னு கேட்டா எங்க இருந்து இல்லையா? வரணும்னா பக்கத்துல போகணும். இப்ப பக்கத்துல போனோம்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அறிவை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல போகணும் அப்படிங்கறது தெரிஞ்சு. அதனால இந்த மகாலட்சுமிய வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல இங்க நம்ம தெளிவான சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் புரியாம இருந்திருக்கலாம். இப்போ மகாவித்யாவை பத்தி தெரியாதவங்க இங்க இருந்தீங்கன்னா இவங்க யாரா பகலாமுகிங்கிறாங்க, சின்ன மஸ்தாங்கிறாங்க, யாருன்னே தெரியலையே நீங்க நினைக்கலாம். இல்ல எனக்கு வந்து மகாலட்சுமியை பத்தி தெரியும், அஷ்டலட்சுமி நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அதோட கூட நிறுத்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அப்ப நம்ம கமலாத்மிகாவை சாதனா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கமலாத்மிகா என்ன மாதிரியான தன்மையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சு. கமலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாமரை, தாமரையின் தன்மையில இருக்கிறவங்க. தாமரை போல மலர்ந்து விரிந்த தாமரைக்கு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்னு சொல்லுவாங்க. அந்த சூழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாமரைக்கு நடுவுல ஒரு வெள்ளை கலர்ல ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ள தாமரை விதை இருக்கும். அதுல இருந்தா திருப்பி இன்னும் தாமரை செடியும் பூவும் வரும். அப்ப அந்த மாதிரியான அந்த தாமரையோடைய மையத்துல இருக்கக்கூடியதான் ஆத்மான்னு சொல்றாங்க. அதோடைய ஆத்மா அதுல இருந்தானே இது எல்லாமே வந்துச்சு. அப்ப அதனால கமலாத்மிகா அப்படின்னா தாமரையில் ஆத்மாவாக உரைபவள் அப்படின்னா தாமரையின் மையத்தில் இருப்பவள்னு கூட சொல்லிட்டு போயிரு. அதைத்தான் கமலாத்மிகான்னு சொல்றாங்க. அந்த கமலாத்மிகா வந்து எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் நம்ம நவராத்திரி காலகட்டத்துல எல்லாம் நிறைய விளக்கி இருக்கிறோம். அதனால புதுசா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்ததுனால நம்மளுடைய ஆன்லைன்ல போனீங்கன்னா இந்த கமலாத்மிகாங்கிறதுல சொல்லியிருப்போம் நவராத்திரி காலகட்டத்தில் அவங்கள பற்றி. அதை நீங்க தேர்ந்தெடுத்து கேட்டு பாருங்க. 2-3 வகையா சொல்லியிருப்போம் ஒவ்வொரு வருஷத்துலயும். அதை எல்லாத்தையும் கேட்டு நீங்க மேம்பட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. இப்ப கமலாத்மிகாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கிளி இருக்கு இல்லைங்களா, ஒரு கிளிய வந்து வீட்டுல வளர்த்தலான்னு பிளான் வச்சிருக்கீங்க. இல்லைன்னா ஒரு மீன் வளர்த்தலாம், ஒரு மீன் தொட்டி வாங்கி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு நாய் வளர்த்தலாம்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு இல்ல குறைஞ்சபட்சம் கல்யாணம் பண்ணிக்கலாமாவது நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு செல்ல பிராணியை வளர்த்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒரு உயிரை சேர்த்துக்கிறீங்க. வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு உயிர்த்தன்மையில ஒரு பொருளை சேர்த்துக்கிறீங்க. ஒரு செல்ல பிராணியா, ஒரு கிளியோ, ஒரு மீனோ, ஒரு நாயோ, இல்ல வந்து ஒரு இந்த மாதிரி வாழ்க்கை துணைவரோ, யாரோ ஒருத்தங்களை நீங்க வாழ்க்கைய வீட்டுல புதுசா உள்ள சேர்த்துறீங்க, ஒரு உயிர்த்தன்மையில் இருக்கிறவங்க. அப்ப முதல்ல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? கரெக்ட். ஃபர்ஸ்ட் அதுக்கான சூழலை ரெடி பண்ணுவீங்க இல்லைங்களா? நீங்க தெரியாம ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் புரண்டி கரண்டி இருக்கிறதெல்லாம் வெளியில எடுத்து போட்டு வச்சிருக்கும். அப்ப நீங்க அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு சின்ன ஒரு டாக் ஷெட் மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணிடும், அதுக்குள்ள உட்காந்து அது ஜம்முன்னு உட்காந்து இருக்கும். அதே மாதிரி கிளியை வாங்கி வீட்டுல கொண்டு வந்து பறக்க விட்டீங்கன்னா அது எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்போ அந்த சூழலை தயார் பண்ணணும்.
அப்ப நம்ம வீட்லயே வந்து நம்ம கல்யாணம் பண்ணவங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர போகுது அப்படின்னா வீட்டையெல்லாம் வெள்ளையடிச்சு கொஞ்சம் சுத்தமாவது பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த பொண்ணு வந்து தங்குறதுக்கான சூழலை இந்த ரூம்ல அந்த பொண்ணுடைய பொருளை எல்லாம் வச்சுக்கலாம். இங்க இந்த கட்டில தூங்கிக்கலாம், இங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அதுக்குன்னு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா? அப்போ ஒரு உயிர் உள்ள வருதுன்னா தான் இதெல்லாம் செய்யும். அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்னஞ்சிறிய உயிரா இருக்கக்கூடிய ஒரு மீனோ இல்ல ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு சாதாரணமான ஒரு மிருகமாகட்டும் இல்ல மனிதராகட்டும், இந்த மாதிரி ஒரு உயிர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்றதுக்கே நம்ம வந்து சூழலை தயார் பண்ண வேண்டியது. அப்ப அந்த சிற்றுயிர்னு சொல்லக்கூடிய சின்ன உயிர் கொஞ்ச காலம் வாழ்ந்து மறையக்கூடிய அந்த உயிருக்கு நம்ம இவ்வளவு மெனக்கிடும் பொழுது, ஒரு பேருயிரே இருக்கக்கூடிய ஒரு கமலாத்மிகா நமக்குள்ள வரணும், நம்ம வீட்டுல தங்கணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் மெனக்கெடும் இல்லையா? அதனால கொஞ்சமாவது மெனக்கெடும். அதனால நான் வந்து அப்படியே உட்கார்ந்துருப்பேன், கமலாத்மிகா அப்படி வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துருப்பேன் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். அதனால இந்த கமலாத்மிகாவுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அவங்கள நோக்கி எப்படி போகணும், நம்ம சூழ்நிலை எப்படி வச்சுக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அவங்க தொடர்ந்து நம்ம கூட இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல அவங்க அவங்களுடைய ஜோன்ல இருப்பாங்க, நம்ம ஜோன்ல இருப்போம். அவங்க இன்னைக்கு நம்மளை விட்டு விலகிறதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கண்ணாடி மாதிரி தான் வச்சிருக்கு. ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியில நம்ம டெய்லி துடைக்காம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இல்ல அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒருக்காவது கிளீன் பண்ணாம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாளாக நம்ம மூஞ்சியே நம்மளுக்கு வித்தியாசமா தான் தெரியும். ஏன்னா அதுல இருக்கிற தூசியும் அது மேல இருக்கக்கூடிய கரைகளும் நம்மளை செழிவா காட்டாது. அது மாதிரி லட்சுமி நம்ம முன்னாடிதான் இருக்கிறாங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய இந்த அடுக்குகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருது, அவங்க எங்க இருக்கிறாங்கிற அறிவை நமக்கு கொடுக்க தவறுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால முழுமையான ஒரு தூய்மையான சூழல்ல தான் கமலாத்மிகா எப்பவுமே இருக்க முடியும். அதனாலதான் அவங்க தாமரையில் இருக்கிறாங்க. ஏன்னா சுத்தி எத்தனையோ சேறுகள் இருக்கும், அழுகிய மலர்கள் இருக்கும், அழுகிய இலைகள் இருக்கும். ஒரு தாமரை தடாகத்துக்குள்ள கையை விட்டு வெளியில எடுத்து பாருங்க தெரியும். ஆனா அந்த தாமரை எப்படி இருக்கிறது இல்லையா? அதுல வந்து எந்த விதமான தூசியோ இதுவோ அது மேல தொட்டு கூட இருக்கு, தொட்டாலும் அதுல ஒட்ட இருக்க முடியாது. அப்ப அது மாதிரி நம்மளுடைய சூழல், அவங்க அதனாலதான் கமலாத்மிகாவா இருக்காங்க. கமலாத்மிகான்னு சொல்றது அந்த தாமரைக்கும் மையத்துல இருக்கிறதா இருக்கிறாங்க. தாமரையோட வெளிப்புறத்துல கூட அவங்க புரியுது இல்லையா? அப்ப மையத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த தாமரை தடாகமாக இருக்கிறாங்களான்னா இல்ல, அவங்க அந்த தாமரை தடாகத்துல இருக்கிற தாமரையா மட்டும்தான் தூய்மையாக இருக்கிறாங்க. இப்ப நம்ம சூழலை ஃபர்ஸ்ட் நம்ம தூய்மையா வச்சுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். தூய்மையான சூழல் நம்மளுக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமலாத்மிகாவை ஓகே இவன் ஏதோ முயற்சி செய்யறான் அப்படின்னு நம்மள அங்கீகரிக்கும். அப்ப தூய்மையான சூழல் அப்படிங்கிறது என்னன்னா, பழைய பொருட்கள் பழைய சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நம்ம வந்து எந்த விதத்திலையும் சேர்க்கை பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்களை புதுமையா வச்சிருக்கிறோமோ அந்த புதுமையை நோக்கிதான் கமலாத்மிகா வருவாங்க. இது எங்க தாத்தா காலத்துல இருந்து வச்சிருக்கிறோம்னா கண்டிப்பா அங்க கமலாத்மிகா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் மனதில் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பழமையாக பயன்படுத்தக்கூடாது. பழமையாக பயன்படுத்தி எங்க தாத்தா காலத்துல இருந்து வச்சிருக்கிறோம் நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அப்ப நீங்க வந்து கமலாத்மிகாவை கூப்பிடல, தூமாவதியை கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்கன்னு. ஏன்னா தூமாவதி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி விளக்குறாங்க. அவங்க வந்து இது பாத்தீங்கன்னா ஓட்ட உடசல், பழைய பாத்திரங்கள், பழைய பிளாஸ்டிக், கிழிஞ்ச துணிகள் இதையெல்லாம் குவிச்சு மலை மாதிரி போட்டு அது மேல உட்காந்துருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்க வீட்டுல இது எல்லாத்தையும் சேமிச்சு வச்சு இன்னைக்காவது ஒரு நாள் பயன்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால நோக்கத்தோட வச்சிருந்தீங்கன்னா நீங்க யார் மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தூமாவதி தன்மைங்கிறது அந்த காலத்துல இருந்தே அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரீசுக்தம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்ரீசுக்தத்துல வந்து வேதத்துல இருக்கிற ஸ்ரீசுக்தத்துல மகாலட்சுமியை பத்தி பாடுவாங்க. வேத வேத சப்தங்கள் நம்ம ஓம்கார ஆலயத்துல கூட வாரத்துல ஒரு நாள் பாடுவாங்க. மாலை 6 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்ரீசுக்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் என்ன வரிகள் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளான வரிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, மகாலட்சுமி வந்துரு என் கூட இருக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகாலட்சுமிக்கு மூத்தவங்களாக இருக்கக்கூடிய, அதனாலதான் அவங்களுக்கு மூதேவின்னு பேர். இந்த மூதேவிங்கிற பேர் ஒரு வசை சொல்ல மாறிடுச்சு. ஆனா உண்மையா சொல்ல போனா மூத்த தேவி, வயசான தேவி தாங்க நம்மளுடைய தூமாவதி. இருக்கிறதுலே வயசானவங்க, இருக்கிறதுலே அவங்க தான் மூத்தவங்க. அதனால மூத்த தேவி மூதேவின்னு சொல்லு. அப்ப அந்த மூத்த தேவியா இருக்கக்கூடிய அந்த தூமாவதி இருக்கக்கூடிய எல்லா விதமான பழசையும் வச்சுக்கிட்டு, உடல்ல உள்ள சுருக்கமா வச்சுக்கிட்டு, தலை ஃபுல்லா வெள்ளையா வச்சுக்கிட்டு, பூக்களோ பொட்டுகளோ எதுவும் இல்லாம, மங்களமான பொருட்கள் எதுவுமே இல்லாம, குப்பைகள் புகஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல
குவிக்கப்பட்ட குப்பைகளுக்கு மேல அழுகுன நாற்றம் இருக்கக்கூடிய சூழல் உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் யாரை பத்தின டிஸ்கிரிப்ஷன், தூமாவதியை பத்தின விஷயம். அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமியை பத்தி பாடக்கூடிய அந்த ஸ்ரீசுத்தத்துல இந்த தூமாவதி மாதிரி இருக்கக்கூடிய மூதேவியை விளக்குறாங்க. அவங்கள பத்தி புகழ்ந்து பாடுறாங்க. நினைச்சு பாருங்க, லட்சுமியை பாட வேண்டிய இடத்துல பாடுறாங்க. அந்த பாடல்ல என்ன ஒரு முக்கிய நோக்கம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாடிட்டு கடைசியா சொல்றாங்க, இப்படி புகழ் பெற்ற நீ தயவு செய்து என் பக்கத்துல வந்துடுறேன். அதனால இந்த மாதிரி நீ புகழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில இருக்கக்கூடியதெல்லாம் நான் வந்து வணங்குறேன். எதுக்காக வணங்குறேன்னா, மறந்து கூட இவன் நல்லவன் நினைச்சேன் கூட கிளம்பி வந்துடவே வந்துடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய. அதனால லட்சுமி சாதனாவை காட்டிலும் தூமாவதி சாதனை எளிது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தூமாவதியை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க வந்தோடனே என்ன சொல்லிடலாம், நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டா போதும். லட்சுமிக்காக மெனக்கெட்டு வரணும்னு எல்லாம் சொல்லி இதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய வேலை பண்ண வேண்டியது. அப்ப அதனால தூமாவதியாக இருந்தா லட்சுமி வரமாட்டாங்க, லட்சுமி இருந்தா அப்படிங்கறது தெரிஞ்சு. அதனால நம்ம அவளுடைய சூழல்ல வந்து சுற்றுப்புற சூழல்ல நம்மளுக்கு அந்த தூய்மை அவசியம். அதே நேரத்துல நம்ம உடல்லையும் அந்த தூய்மையை படணும். நீங்க உங்களுக்கு கைகள்லயும் கால்கள்லயும் நிறைய நகம் வளர்த்தி வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கை விரல்கள் எல்லாத்துலயுமே, கால் விரல்கள் எல்லாத்துலயுமே தூமாவதி இருக்கான்னு, புரியுதுங்களா? எந்த அளவுல அது சுத்தமாக இருக்குதோ அங்கதான் கமலாத்மிகா இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி தலைமுடிகள், நீங்க நிறைய தலைமுடிகளோ வச்சுக்கலாம். ஆனா அந்த தலைமுடியில சிக்குகளோ, அதுல வந்து அழுக்கோ, அதுல வந்து நிறைய பேரெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க யார் வந்திருக்கிறாங்கன்னு தெரியும், மூத்தவங்க இருக்கிறாங்கன்னு புரியுது. அப்ப நம்மளுக்கு இளையவங்க வேணும்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது. சுத்தமான உடை, சுத்தமான உடல், சுத்தமான சூழல், இது மூணும் இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு. இது இருந்தாதான் நம்ம கமலாத்மிகா சாதனை செய்யறதுக்கு தயாராகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு. அதே மாதிரி ஒரு சுகந்த மனத்தை நம்ம உடம்புல வச்சுக்கணும். அது வந்து கமலாத்மிகாவுக்கு ரொம்ப அவசியமானது. அவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சமாவது மணக்கிற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அப்போ நம்ம இயற்கையான வாசனை பொருட்கள் இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு நம்ம கலாச்சாரத்துல வந்து. அது மாதிரி வாசனை பொருட்கள் புணுகுல இருந்து ஆரம்பிச்சு, ஜவ்வாதுல இருந்து ஆரம்பிச்சு, இந்த மலர்களுடைய ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க, மரம் இப்ப இருக்கக்கூடிய ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் ஆங்கிலத்துல சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல நிறைய இருக்கு. அதை பயன்படுத்தக்கூடிய ஆட்களை நம்ம இருக்கணும். அப்ப நம்ம சூழல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்னவா இருக்கணும், ஒரு அழகிய பழங்கள் எல்லாம் ஸ்மெல் வர மாதிரி இருந்தது, பழைய உணவுகள்லாம் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா மூத்தவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அவங்களை உள்ள விடணும்னா இதை வச்சா போதும், அவங்க உடனே ஓடி வந்துருவாங்க. பரவாயில்லையே, நம்மள மாதிரியே வளர்ந்துருக்கான பையன் அப்படின்னு வந்துருக்கு அப்படின்னு நம்ம கூடயே வந்துருவாங்க. இப்போ நல்ல சுகந்த மனமும், உணவு வந்து புஷ்டியான உணவு, அதாவது ரொம்ப பழைய உணவு எல்லாம் இல்லாம ரொம்ப சிறப்பான உணவு, புத்தம் புதிய உணவு, சுவைக்கக்கூடிய உணவு, என்றும் கெட்டு போகாத உணவு. இதெல்லாம் யாருடைய உணவு? கமலாத்மிகாவுடைய உணவு. புரியுதுங்களா? நீங்க ஒரு கை இதை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, முந்திரி திராட்சை எடுத்துக்கிறீங்க, அதை இப்படி ஒரு பிளேட்ல வச்சுட்டீங்க, கெட்டு போயிருமா? அதனால இந்த மாதிரி முந்திரி திராட்சை கல்கண்டு இதெல்லாம், இந்த பொருள் எல்லாம் எவ்வளவு நாள் வச்சாலும் என்ன ஆகாது, சரியான முறையில பாதுகாத்து வச்சீங்கன்னா அது சமைக்கவும் நீங்க தேவையில்லை, அதே நேரத்தில் அது கெட்டு போறதுக்கான சாத்தியமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்ப கமலாத்மிகா வந்து நீங்க வந்து உணவுலையும் சரி, உடையிலையும் சரி, வாழ்க்கை சூழல்லையும் சரி, அவங்களை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த சாதனை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அமைப்பு. அதனால நீங்க கண்ணை மூடி உட்காந்து ஒரு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா, கண்ணை திறந்தீங்கன்னா கையில ஒரு கோல்டு காயின் இருக்குங்கிறது இந்த கமலாத்மிகா சாதனை இல்லைன்னு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க கமலாத்மிகா வந்து உங்க கூட தங்குறதுக்கு உங்களை என்ன செய்யணும், தயார்படுத்துறது தான் இந்த சாதனாவோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி அவங்க வரணும் இல்லையா? அதனால நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணி பொட்டலத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கமலாத்மிகா சாதனை பண்ணோம்னா, கண்ணை திறந்தோம்னா ஒரு வெள்ளை வெளியேன்னு முடியோட ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க நம்ம முன்னாடி. அவங்களுக்கு புரியாது இவங்க ஏன் வந்தாங்க, ஏன்னா நம்ம என்ன செய்யல, சுத்தம் பண்ண அப்படிங்கறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம கஷ்டப்பட்டு ஜபம் பண்றோம், உட்காந்து கண்ணை மூடி மாலையெல்லாம் வச்சு மேல வந்து துணியெல்லாம் போத்திக்கிட்டு பயங்கரமா ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி இப்ப இருக்கக்கூடிய கோடை காலம் மாதிரி இருக்கக்கூடிய சம்மர்ல வேர் தொழுகிட்டு இருக்குது,
இப்போ ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கமலாத்மிகா வந்த உடனே ஒரு யூ டர்ன் போட்டு வீட்டுக்கு போயிடும். ஏன்னா நம்ம வேறு தொலைகி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வேர்வையுடைய மனத்துல கண்டிப்பா கமலாத்மிகா வர்றதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லையா? அப்ப அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கமலாத்மிகாவை நம்ம சிந்திச்சு பார்த்து பயன்படும். ஒரு உணவு சாப்பிடுறீங்களா, இந்த உணவு எப்படிப்பட்ட உணவா இருக்கு? பழங்கள் சாப்பிடுறீங்களா, அந்த பழங்கள்ல எங்க இருக்கிறாங்க? இப்படின்னு அவங்களை நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்க என்ன செய்வாங்க, இவன் ரொம்ப ஆசைப்படுறானே, என்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. காலையில எழுந்திருக்கு ஒரு 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கு கண்ணை மூடி இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னால் உங்களுக்கு லட்சுமி கலாட்சம் கிட்டும்னு நான் சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடும். உங்களுக்கு லட்சுமி கலாட்சம் எல்லாம் கிட்டும். ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க வந்த ஸ்பீடுல போயிடும். புரியுதுங்களா? அது ஓட்ட பாத்திரத்துல அமிர்தத்தை நிரப்பி வைத்தது போலன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரம் ஓட்டையா இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய அமிர்தம் நிரப்பினாலும் அழிஞ்சு போயிடும். திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கறத இங்க. அதனால நீங்க கமலாத்மிகாவை பிரார்த்தனை செய்யும் போது முக்கணிகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. முக்கணிகள் என்னங்க? அப்ப மாப்பழ வாழை கொடுக்குறாங்க. இப்ப வாழைப்பழத்துல இல்ல மாம்பழத்துல இல்ல பலாப்பழத்துல எதுல இருக்காங்க இந்த கமலாத்மி? மூணுலயுமே இருக்காங்க. நான் சாப்பிட்டு போறேங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாமே பிடிக்கணும். பலாப்பழத்துல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் பலாப்பழத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பலாப்பழத்துக்குள்ளதான் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்குமா? வாழைப்பழத்தை கட் பண்ணி இப்படி வச்சிருக்கீங்க, ஸ்மெல் வருமா? நல்ல ஒரு கனிஞ்ச மாம்பழத்தை கட் பண்ணி இப்படி வைக்கிறீங்க, பக்கத்துல போனா ஸ்மெல் வரும். ஆனா ஒரு பலாப்பழத்தை கட் பண்ணி ஓபன் பண்ணி இப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஊரே இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து எதுல நல்ல மனம் இருக்குதோ, எதுல அதிகமான கொழுப்பும் பிசினும் இருக்குதோ அங்கெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், கமலாத்மிகா இருக்காங்க. அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த உணவுல இது மாதிரி ரொம்ப அதிகமான கொழுப்பும் அதிகமான தண்ணி இருக்கக்கூடிய இதுல கமலாத்மிகா. அப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயசம் பண்றீங்க, அந்த பாயசத்துல ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? அப்படியே ஒரு நல்ல பசும்பால்ல நல்ல காய்ச்சின ஒரு பால்ல நல்ல திக்கா காய்ச்சி அதுல வந்து வெண்மையா இருக்கக்கூடிய ஒரு பாஸ்மதி அரிசி மாதிரியான அரிசி எல்லாம் போட்டு அதுல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு அந்த பாயசத்தை எடுத்து வச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நல்ல மனமோட சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு இட்லி எடுத்து பக்கத்துல வச்சிருக்கீங்க, எப்படி இருக்கும்? உடம்புக்கு நல்லதுதான். ஆனா கமலாத்மிகா வந்து இட்லியை காமிச்செல்லாம் கூப்பிட்டு வர முடியும். புரியுதுங்களா? அப்ப அந்த இட்லி எதுல வேகுதுங்க? ஆவியில். அப்ப தூமாவதி வந்தது இட்லி சாப்பிடும். புரியுதுங்களா? தூமாவதினாலே நீராவின்னு அர்த்தம். நீராவி புகை அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் வேக வைக்கும் போது அது வெள்ளை கலர்ல வராம வேற என்ன கலர்ல வரும் இல்லையா? அப்ப நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது மாதிரி எந்த ஒரு பொருளை நீங்க சாப்பிடக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, பயன்படுத்தக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, நம்ம கலாச்சாரத்துல ஏன் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையானா வந்து ஒரு பட்டு சேலை கட்டிக்கிறாங்க, மல்லிகைப்பூ வச்சுக்கிறாங்க? யார் வச்சு சொன்னாங்க கேட்டா மங்களமாக இருக்கும், பொட்டு வச்சுக்கணும், மங்களத்தன்மையை கொண்டு வரணும். இது ஏன் சொல்றாங்கன்னா கமலாத்மிகா வந்து ஆடைகள்லயே எதை காட்டுறாங்க? பட்டையை காட்டுறாங்க. மலர்கள்லயே எதை காட்டுறாங்க? மல்லிகையை காட்டுறாங்க. ஏன்னா மல்லிகை மணக்கிற மாதிரி வேற ஏதாவது பூ மணக்குமா? மணக்காது. அப்ப அந்த மாதிரி எல்லாத்துலயுமே கமலாத்மிகாவை தன்னுடைய அடையாளமாக நம்ம வச்சுட்டோம்னா தான் அவங்க நம்மளை வச்சு நிறைய பயன்படுத்துறானே இவன் இல்லையா? ஒரு சாதாரணமான ஒரு கிரிக்கெட் பிளேயரவே கவரணும்னா அவருடைய படம் எல்லாம் மேல ஒட்டிட்டு கேலரின்னு ஆடுறாங்க. பரவாயில்லையே, ரொம்ப நேரமா அவன் குதிச்சுட்டு இருக்கானே இந்த போட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டுன்னு அவனை போய் அந்த கிரிக்கெட் வீரர் பார்த்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இல்லையா? அப்போ ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இந்த நிலைமைனா இப்ப கமலாத்மிகாவை நீங்க வந்து ஈர்க்கணும்னா நீங்க என்னென்ன செய்யணும்? எல்லா வேலையிலையும் உங்களுடைய படுக்கை ஆரம்பிச்சு அது வந்து வாங்கி ஒரு 20 வருஷம் இருக்குமா அப்படின்னு நீங்க வீட்டுல போய் செக் பண்ணுங்க. அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுதுமே ரொம்ப வந்து நேர்மறையான வார்த்தைகளா இருக்கும். இப்ப நேர்மறையான வார்த்தைகள் தான் கமலாத்மிகா ஈர்க்கப்படும். எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம வந்து தூமாவதி தான் ஈர்க்கப்படுவோம். பரவாயில்லையே, நம்மள மாதிரியே என்னத்த பண்ணின்னு பேசுறாங்க, வாய்க்கே வேஸ்ட், இப்படிதான் பேசிட்டு இருக்காங்கன்னா தூமாவதி பக்கத்துல வந்து அவங்க உட்காந்து வெத்தலை இடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பேசுறடா, இதே மாதிரி பேசுறாங்க, அப்படியே வாய்க்கு முடிஞ்சு போயிடும்.
அதே கமலாத்மிகா கிட்ட பேசணும்னா அவங்க கமலாத்மிகா வந்து பாத்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 21 வயது கொண்ட ஒரு பெண்ணாக வர்ணிக்கப்படுறாங்க. அதனால ஒரு 18 வயசுல இருந்து 21 வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு 1000 கனவோட உட்கார்ந்து இருக்கும் போது அவகிட்ட போய் நீங்க அவளை பேசி அவளை கன்வின்ஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பாட்டி கிட்ட போய் பேசு, அந்த பாட்டி கிட்ட என்ன பாட்டி எப்படி இருக்கீங்கன்னாலே போதும், அந்த அம்மா சின்ன வயசுல இருந்ததுல இருந்து ஆரம்பிச்சு இல்லையா? அப்போ தூமாவதி கிட்ட போய் நீங்க ஹலோன்னு சொன்னாலே போதும். அதே வந்து நீங்க 18 வயசுல இருந்து 21 வயது இருக்கக்கூடிய அந்த கமலாத்மிகா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்னு அவங்க திரும்பி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேச வைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்ப நம்ம படுக்கக்கூடிய படுக்கையிலிருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய தலையணையிலிருந்து ஆரம்பிச்சு தூங்க போகும்போது நீங்க நல்ல சுகந்தத்தோடு இருப்பீங்களா சுகந்தம் இல்லாம இருப்பீங்களாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய 24 மணி நேரமும் நீங்க கமலாத்மிகாக்காக தயார்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் கமலாத்மிகா உங்களை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய சாதனாஸ் எல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு என்னங்க இது வரவே இல்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா நாம வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை, யார் உங்க கூட குடியிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மளை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. இப்போ கமலாத்மிகா சாதனால நீங்க இதைத்தான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதுன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாமரை போன்ற கண்களை கொண்டவளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் தனது மார்பகமாக்கி கொண்டவளையும் தன்னுடைய உடலில் தாமரை இலைகளும் தாமரை மலர்களும் மறைக்க நீண்ட கூந்தலோடு தாமரை தடாகத்தில் அமர்ந்திருப்பவளும் எங்கும் பரிசுத்தமான அந்த சுகந்தம் வீசும் கமலாத்மிகாவை நான் வணங்குகிறேன். தங்க நிறத்தை கொண்டவளும் தாமரை போன்ற கண்களை உடையவளும் தாமரை மலர்களாலும் தாமரை இலைகளாலும் உடை போன்ற தன்னுடைய உடையை போன்று தன் உடலை மறைத்தவளையும் நீண்ட கூந்தலையும் சுகந்த மனம் நிரம்பிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த கமலாத்மிகாவை நான் வணங்குகிறேன். தங்க நிறத்தில் ஒளிரக்கூடிய உடல் கொண்டவளும் தாமரை போன்ற மலர்ந்த தாமரை போன்று இல்லாமல் அழகிய சிறிய தாமரை போல தாமரையுடைய மொக்கு போல இருக்கக்கூடிய கண்களை கொண்டவளும் தன்னுடைய உடையாக தாமரையையும் தாமரை இதழ்களையும் தாமரையுடைய இலைகளும் தன்னுடைய உடலை மறைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் தனது தனங்களாக மார்பகமாக வைத்திருக்கக்கூடிய அந்த கமலாத்மிகாவை நான் வணங்குகிறேன். ஒளிரக்கூடிய தங்கத்தின் நிறத்தை உடையவளும் நீண்ட கூந்தலை கொண்ட கலையையும் அலை அலையாக வீசக்கூடிய காற்றை போல அலையக்கூடிய கூந்தலை கொண்டவளும் தாமரையின் மொக்கு போல இருக்கக்கூடிய கண்களை கொண்டவளும் கவர்ந்திழுக்கக்கூடிய சுகந்தமான நறுமணத்தை தன் மூலம் வீசக்கூடியவளையும் தாமரை இலைகளையும் தாமரை இதழ்களும் உடையாக தரித்தவளையும் உடலில் முழுமையான சத்துக்கள் சேர்ந்த வடிவம் கொண்டவளையும் எப்பொழுதும் அந்த சிரித்த முகம் கொண்ட அந்த கமலாத்மிகாவை நான் வணங்குகிறேன்.
தாமரை போன்ற கண்களையும், நீண்டு அலை அலையாக அலையக்கூடிய கூந்தலை கொண்டவளும், தங்க நிறத்தை கொண்ட உடலையும், தாமரை மலர்களும் தாமரை இலைகளால் உருவான உடையை தரித்தவளும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் தன்னுடைய மார்பாக கொண்டவளையும், சுகந்த மனத்தை எப்பொழுதும் பரவ செய்பவளாக இருக்கக்கூடிய கமலாத்மிகாவை நான் வணங்குகிறேன். இப்ப நம்ம கமலாத்மிகாவை பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம். இந்த கமலாத்மிகாவுடைய பிரார்த்தனைய நான் வெவ்வேறு வடிவத்துல உங்களுக்கு சொன்னாலும், அடிப்படையில ஒரு சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கும் பொழுது அது உங்க மனதுல பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கமலாத்மிகாவுடைய தியானம்ங்கிறது இந்த அடிப்படையில இதுதான். எப்பொழுதுமே நம்ம வந்து கமலாத்மிகாவை உபாசனை செய்யும் பொழுது, உபாசனை செய்யறதுக்கு முன்னாடி, உபாசனைனா சாதனாசதான் உபாசனைன்னு சொல்லுவோம். உபா அப்படின்னா அருகில் நடக்கும். ஸ்பனா அப்படின்னா ஆசனான்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்துல உட்கார்றது. என் பக்கத்துல ஒரு சேர் போட்டு உங்களை உட்கார சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு உபாசனை செய்கிறீர்கள்னு அர்த்தம். உபா ஆசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப உபாசனா அப்படிங்கிற தன்மையை சொல்றோம்னா, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இறைவனை மட்டுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உபாசனான்னு பேர். பட் இதே வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டுமே நம்ம அந்த இறைவனை பிரார்த்தனை செய்யறோம்னா அதுக்கு சாதனான்னு பேர். எனக்கு வந்து முழு முதல் கடவுள் கமலாத்மிகா தான். கமலாத்மிகாவை வேற என்ன காரணத்தை கொண்டு நான் வந்து வேற யாரையுமே என்னுடைய நாவால் வணங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கமலாத்மிகாவை உபாசனை செய்யறீங்கன்னு அர்த்தம். எனக்கு வந்து இந்த மாதிரியான அஷ்ட செல்வங்களும் எனக்கு வேணும், அதுக்கு மட்டும்தான் நான் கமலாத்மிகாவை பிரார்த்தனை பண்றேன். ஆனா எனக்கு முருகன் தான் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சாதனா செய்றீங்கன்னு, உபாசனை செய்யணும். அதனால இப்ப நம்ம பேசுறது உபாசனைக்காக பேசலாம். நம்ம எதுக்காக பேசுறோம்? சாதனா தான் பேசுறோம். அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய விருப்ப தெய்வங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த உபாசனைக்குள்ள வந்துதான் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் விட்டாதான் இந்த உபாசனை பண்ண முடியும்லாம் கிடையாது. நீங்க எந்த தேவிய எந்த இறைவனை நீங்க கும்பிட்டீங்களோ கும்பிட்டுக்குங்க. இந்த சாதனாஸ் மட்டும் செய்யுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய முடியும்? இதை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு. அதனால இந்த லக்ஷ்மி உபாசனால ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சூழலையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது, சுத்திகரிச்சு வச்சுக்கிறது. அடுத்தது வந்து முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் இப்ப செஞ்சோம் பாத்தீங்களா ஒரு பிரார்த்தனை, இது ஆக்சுவலா பிரார்த்தனைங்கிறத காட்டிலும் தியானம். அதை நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அவங்களுடைய உருவம் ஓரளவுக்காவது உங்களுடைய கற்பனைக்கு தெரியுதா? அவங்க உண்மையாவே எப்படி இருப்பாங்கிறத விட்டுருவோம். குறைஞ்சபட்சம் உங்களால அப்படியாவது இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ண முடியுதா? அந்த கற்பனைகளை நீங்க எடுத்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதைத்தான் தியானம்னு சொல்றோம். நீங்க எங்க போனாலும் எங்க உட்கார்ந்தாலும் இதுக்கு வந்து நீங்க சாமியை பார்த்து உட்காந்து வடக்க பார்த்து உட்கார்ந்தெல்லாம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீட்லயே சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா டிவி அணைச்சிட்டு கண்ண மூடி ஒரு 5 நிமிஷம் நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு வாட்டி மட்டும் செய்யணும்னு இல்லை. ஒரு முறை செஞ்சுட்டீங்க, அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, எந்த நிறத்துல இருக்கிறாங்க, அவங்க தலைமுடி எப்படி இருக்குது, அவங்க கண் எப்படி இருக்குது, அவங்களுடைய மார்பு எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்கள சுத்தி என்ன மனம் வருது, இப்படிங்கிறத நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து செய்ய செய்ய அதை நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியா மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்க சும்மா எப்பாவது வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த கமலாத்மிகாவை தியானம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இது வந்து நீங்க குளிச்சு முடிச்சு அப்படியே கிழக்கு பார்த்து உட்கார்ந்தா செய்யணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ செய்யலாம். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி படுக்கையில உட்காந்து நீங்க இந்த தியானத்தை செஞ்சுட்டு தூங்கலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி எந்தெந்த வாய்ப்புகள் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ எங்கேயாவது கோயிலுக்கு போறீங்க, ஏதோ ஒரு சாமி கோயிலுக்கு போறீங்க, சாமி கோயிலுக்கு போய் நீங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்க பிரகாரத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காருவீங்க. இல்ல, அந்த உட்காரும் போது நீங்க என்ன செய்யலாம்? இதை செய்யலாம். அதனால வந்து ஸ்ரீ சுக்தம்ங்கிறதுல அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய வரணம் அப்படிங்கிறாங்க. ஹிரண்ய வரணம்னா என்ன அப்படின்னா தங்க நிறத்தை கொண்டவள். ஹிரண்யம்னா தங்கம், அதோடைய வர்ணத்தை கொண்டவள். தங்க நிறமா அவங்க இல்லை, தங்கம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும்.
நம்ம சொல்றோம் இல்லையா, பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு எப்படி இருக்கோ இல்லையோ, அந்த தரகர் என்ன சொல்லுவாரு, பொண்ணு பாக்குறதுக்கு அங்க மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் 2 நாள் கழிச்சு அந்த பியூட்டி பார்லர் மேக்கப் எல்லாம் போனா தான் உண்மை நிலவரம் தெரியும். அது மாதிரி அப்ப பேசிக்கலா பாத்தீங்கன்னா உண்மையான கமலாத்மிகா எப்படி இருக்காங்கன்னா, நீங்க ஒரு தங்க வளையலையோ தங்க ஒரு நெக்லஸையோ பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க இல்லை. அவங்க ஒரிஜினலாவே தங்க நிறத்துல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தங்கம் பாக்குற தங்கம் வேற, தங்க நிறம் வேற அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப தங்கமும் தங்க நிறமும் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆகர்ஷணமான ஒளி வீசக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. உடம்பு அவங்க பாக்குறதுக்கு உடம்பு எப்படி இருக்குது, ஒளி வீசக்கூடிய உடம்பு, அதான் தங்க நிறம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கூந்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட கூந்தலாகவும் அலை அலையாக வீசக்கூடியதாகவும் இருக்குது. அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குதுங்க, தாமரை மொக்கு மாதிரி இருக்கு, மலர்ந்த தாமரையா இருக்கு. அந்த தாமரை மொக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரியான ஒரு மயக்க நிலையில இருக்கும். விரியலாமா விரிய வேண்டாமா என்ன பண்ணலான்னு ஒரு மயக்க நிலையில இருக்கும். அப்ப அவங்க கண் எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்கு. அவங்க கண்ணை திறந்தவங்களை எல்லாம் அப்படி உத்து பாக்குற நிலைமையில அவங்க இல்லை. அவங்க அப்படியே ஒரு ரம்மியமான தன்மையில கண்ணை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரு அற்புதமான மனம் வீசக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அவங்கள தங்க நிறத்துல பாக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி அவங்கள சுற்றி அந்த காற்று வீசும் போது அவங்களுடைய முடி அலை அலையாக போகிறத காதால கேட்கறதுக்கு முயற்சி செய்யும். புரியுதுங்களா? அவங்கள நம்ம வாயார புகழ்ந்து இருக்கிறோம். அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் உணர்ந்து பார்த்துருக்கிறோம். அவங்க தேகம் முழுவதும் எந்த ஆடை உடுத்தி இருக்கிறாங்கிறத பாக்குறோம். அவங்களுடைய உடல் உறுப்புகள் எப்படி இருக்குதுங்கிறது பாக்குறோம். அதுக்கப்புறம் கடைசியா அவங்க என்ன மனத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம மூக்குக்கும் பாக்குறோம். அதனால இந்த தியானத்தை நீங்க 5 புலனால செய்யணும். சும்மா நான் சொன்னதை அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போய் படிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அதை உணர்வு பூர்வமா நான் இவங்களை கண்ணால பாக்குறேன். கண்ணை மூடிட்டு கண்ணால பாக்குறேன். காதால அவங்களுடைய கூந்தல் அசைகிற சப்தம் கேட்குது. அவங்களுடைய கண்கள் இப்படி மையமா இருக்கிறத என்னால உணர்ந்து பார்க்க முடியுது. மூக்கால அவங்க சுற்றி இருக்கிற சுகந்தம் பார்க்க முடியுது. அவங்க உடை எப்படி போட்டிருக்காங்களோ, அந்த தாமரையினால ஒரு உடை போட்டா நம்ம உடம்புல தொட்டா எப்படி இருக்கு பாக்குறது, எப்படி நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நம்மள சாதாரணமான ஒரு கைத்தறி ஆடையோ ஒரு பட்டாடையோ போட்டா நம்ம உடம்ப தொடும்போது அது எப்படி இருக்குது, அது மாதிரி தாமரையிலேயே ஒரு உடை போட்டா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், உணர்ந்து பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தொடு உணர்வு கண் காது மூக்கு வாய் மூலமா நம்ம அதை உணர்ந்து பார்க்கணும். அந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சாதான் அவங்க என்ன செய்ய போறாங்க, நம்மளவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருமே நம்மளை இப்படி நினைக்கலையே இல்லையா. அப்பதான் நம்ம அவங்களுடைய இருப்பை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு மண்டையில் அடிபட்டு கமலாத்மிகா தேவியோடைய சாதனை செய்யாமலே ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கமலாத்மிகாவோட சாதனையை செஞ்சு அடைய வேண்டிய விஷயத்த நம்ம திடீர்னு மண்டையில் அடிபட்டு அந்த நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு தங்க நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்ம பார்த்தாலே சொக்கி என்ன யோசிக்கவே அடுத்த நிலை யோசிக்க முடியாத மாதிரியான ஒரு மயக்க நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு பெண் தாமரையை மட்டும் ஆடையா போட்டுட்டு நம்ம பக்கத்துல வந்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், டாக்டர் அப்பவே சொன்னாரு மண்டையில அடிபட்டா சில காட்சிகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போயிடுவோம். அவங்க நம்ம இவனை நம்பி வந்தோம் பாருன்னா அவங்களும் இறங்கி போயிடுவாங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இதை தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவங்க ஒரிஜினலா நம்ம பக்கத்துல வரும்போது அந்த கமலாத்மிகா நேர்ல பார்த்தோம்னா எவ்வளவு கேவலமா நம்ம கற்பனை பண்ணிருக்கோம்னு தெரியும். அது உண்மையாவே சொல்றேன். தங்க நிறம்னா என்னென்னமோ நம்ம யோசிச்சு பார்த்தோமே. இந்த ஜுவல்லரி விளம்பரத்துல வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கற்பனையில வந்துச்சு. அந்த தங்கம் இல்லையா இது அதை விட கண்ணை கூசுதே அப்படின்னு நம்ம எவ்வளவு குறைவா நினைச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நல்ல ஒரு புஷ்டியான உடல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பத்தை எல்லாம் அவங்க மார்பகமா வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி கற்பனை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவான கற்பனை வறட்சியில இருக்கிறோங்கிறது புரியும் அவங்க நேர்ல வரும்போது. அப்ப அந்த மாதிரி நாம அந்த கமலாத்மிகா உணர்ந்து பார்க்கும்போது சுகந்தமான மனம், உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப பெஸ்ட் சுகந்தமான மனம்னு எதாவது யோசிச்சு பார்த்தீங்களோ, அந்த மனத்தை காட்டிலும் கோடான கோடி மடங்கு அந்த மனம் வந்துச்சுன்னா, இப்போ மல்லிப்பூவே நீங்க பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் மல்லிப்பூ மனத்தை எப்படி விளக்க முடியுமோ அது போலதான் கமலாத்மிகாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மனம், அந்த மனதை எப்படி சொல்லலாம், அது ஒரு ராஜ சுகந்தம்னு சொல்லலாம்.
அதை வந்து நம்ம விளக்க முடியுமானா நிச்சயம் விளக்க முடியாது. நீங்க கேட்பீங்க, அப்ப ரொம்ப உலகத்திலே காஸ்ட்லியான பர்ஃபியூம் அளவுக்கு ஸ்மெல் வருமான்னு கேட்பீங்க. அவ்வளவுதான் நம்மளால யோசிக்கணும். அதை தாண்டி யோசிக்கணும். அப்ப அந்த கமலாத்மிகாவை இப்படி தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம அவசியமா ஃபர்ஸ்ட் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம கமலாத்மிகாவுடைய மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த கமலாத்மிகாவோட மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து சொல்லணும். அப்ப இந்த தியானத்தை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க தொடர்ந்து சொன்னீங்கன்னா தான் உங்களால அவங்களை என்ன செஞ்சுக்க முடியும், தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய வெளிப்புறம்னு சொல்லக்கூடிய 5 புலன்களால தியானத்து மூலமா கமலாத்மிகாவை தொடர்பு கொள்றீங்க. அந்த கமலாத்மிகாவுடைய மந்திரத்து மூலமா உங்களுடைய உள்நிலையில அவங்கள தொடர்பு கொள்றீங்க. அதனால உள்ளும் புறமும் நாம யாரை வச்சிருக்கணும், கமலாத்மிகாவை வச்சிருக்கணும், தொடர்பு கொள்ளணும். அப்பதான் அந்த கமலாத்மிகாவுடைய பிரார்த்தனைகளை நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு. அப்ப கமலாத்மிகாவுடைய மந்திரத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரிங்களா? கண்களை மூடி தளர்வா உட்கார்ந்துக்குங்க. கமலாத்மிகாவுடைய மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்க போறோம். கண்களை மூடி நம்ம உச்சரிக்கிறதுக்கு உண்டான தன்மையில நீங்க உங்களை தளர்வாக்கிக்கலாம், உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. உள்ளங்கை மேல் பார்த்து வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கலாம். ஓம் ஸ்ரீ ஐம் கமலாத்மிகாயை நமஹ. 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 கமலாத்மிகாவுடைய தன்மைகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து இளமையான தன்மையில் இருக்கிறாங்க, அழகான தன்மையில் இருக்கிறாங்க, சுகந்தமான தன்மையில் இருக்கிறாங்கனாலும் இது மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கு நான் எல்லா விதத்திலையும் வார்த்தைகளை போட்டு மெனக்கிடலாம். ஆனா நீங்க அந்த கமலாத்மிகாவோட சாதனையை செய்யும் பொழுதுதான், இந்த ஆன்மீக பயிற்சியை செய்யும் போதுதான் கமலாத்மிகாவை உங்களுக்கு உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல கூட நீங்க அழகான சில விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த சாதனை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இறைச்சலான இடத்துல எங்கேயோ தூரத்துல கேட்கக்கூடிய ஒரு இசை உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். நீங்க எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை அறியாம ஒரு அற்புதமான சுகந்தமான மனம் உங்க மூக்குக்கு வரும். அந்த மாதிரி உங்களோட 5 புலன்களும் கமலாத்மிகா பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்கிறத அறிகுறிகளை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அது இல்லாம ஒரு நாள் டக்குன்னு வந்து பெரிய ஒளியோட நம்ம முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரணும்னு எல்லாம் அவங்க கேட்கும். அப்படியே அவங்க கேட்டாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம டியூன் பண்ணல அவங்க. புரியுது இல்லையா? அதனால இந்த மாதிரி சாதனாஸ் எல்லாம் அவசியம் தானா அப்படின்னு நம்ம கேட்கும் போதெல்லாம் நான் அவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். ஏன்னா சில பேர்லாம் வந்து கேட்பாங்க, அறிவுபூர்வமா கேட்பாங்க. என்ன அறிவுபூர்வமா கேட்பாங்கன்னா, அவங்கதான் வந்து இந்த உலகத்துக்கே பெரிய தேவியாச்சே, அவங்களே பார்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக மாட்டாங்களா? நம்ம சொன்னாதான் அவங்க வருவாங்களா? நம்ம சொல்லிதான் வரணும்னா அப்படின்னு அவங்க தெய்வம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப பெருமையா கேட்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற உதாரணம் தானே சொல்லணும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எங்க வீட்டுல நான் ஒரு நாய் வளர்த்துறேங்க. அந்த நாயை வந்து ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்து அந்த நாய் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய் மோந்து பார்த்துட்டு அப்படி போய், இதே அந்த 500 ரூபாய்க்கு ஒரு பெடிகிரின்னு சொல்லக்கூடிய அந்த நாய் எல்லாம் சாப்பிடுற ஒரு உணவு பொருள் இருக்கு, அதை வாங்கி கொடுத்தோம்னா அது மோந்து பார்த்து திரும்பி எல்லாம் போக, அது என்ன பண்ணும்? முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும் இல்லையா? அப்ப அந்த 500 ரூபாய்க்கு தான் இதை வாங்கினேன், ஏன் அது அந்த நாய்க்கு தெரியல? கரெக்டா? அப்ப இதே நான் என்ன செய்யறேன்னா, அந்த பெடிகிரியை வாங்கி உடனே போடாம அந்த பெடிகிரியை கையில கொஞ்சம் வச்சுக்கிறேன். இந்த 500 ரூபாயை காட்டி காட்டி அந்த பெடிகிரியை போட்டுக்கிட்டு அந்த நாய் உணவு விற்கக்கூடிய கடைக்கு கூட்டிட்டு போய்
இந்த 500 ரூபாய் வாயில இந்த நாய் கவிட்டு வந்துச்சுன்னா இதுக்கு இந்த பெடிகிரியை கொடுங்கன்னு ட்ரைனிங் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி அந்த 500 ரூபாய்க்கு காமிச்சாலே அந்த நாய் என்ன பண்ணும்? அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, மனிதர்களுக்கு சாதனா தேவையில்லைங்கன்னா அவங்களுக்கு விளக்குவேன். தெய்வமே பார்த்து நமக்கு கொடுக்காதா அப்படின்னா, தெய்வமே பார்த்து கொடுக்கறதுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? மனிதர்களா இருக்கணும். நம்ம 500 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாததா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சாதனா செஞ்சுதான் ஆகும் இல்லையா? அப்ப சாதனை செய்யாம 500 ரூபாய் எப்படி சாப்பாடா மாத்துறதுன்னு நமக்கு தெரியாது. ட்ரைனிங் வேணும், ஒருத்தர் வந்து காமிச்சு கொடுக்கணும். அப்ப அதுக்குதான் குருவோடைய அவசியம் தேவைப்படுது. அந்த ட்ரைனிங் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நாளைக்கு அது என்ன பண்ணும்? அந்த நாய் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் வீட்டுக்குள்ள போய் 500 ரூபாய் எடுத்துட்டு போகும். ஏன்னா இவங்க ரெகுலரா 500 ரூபாய் எங்க வைப்பாங்கன்னால அந்த நாய் யோசிக்காரு இல்லையா? அப்ப அது தெரியாத வரைக்கும் அது வீட்டுக்கு வெளியில எப்படா இவன் சாப்பாடு போடுவான் அப்படின்னு உட்காந்து. அப்ப எதுக்கு இங்க சாதனா தேவைப்படுதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடி தான் அதெல்லாம் இருக்கும். ஆனா அதை எதாக மாற்றுவது அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு இருக்காது. அதுக்கு ஒருத்தர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாருன்னா தான் அது அதுவா மாற முடியும். இல்லைன்னா அது அதுவா தான் இருக்கும். அப்போ ஒரு கல்லை வந்து பார்த்துட்டு இது கல்லுதான் நினைக்கலாம். ஆனா அது சரியான நிலையில நம்ம பட்டை தீட்டுற அறிவு நமக்கு இருந்தா தான் அது என்னன்னு தெரியும், வைரம்னு தெரியும். இல்லைன்னா நம்ம ஒரு கோழியா இருந்தோம்னு வச்சுக்கணும், பக்கத்துல இருக்கக்கூடிய புழுவை சாப்பிட்டுட்டு இந்த வைரத்தை தூக்கி ஓரமா வச்சு, அப்ப நம்ம என்னவா இருக்கும்? நம்ம புத்தி எப்படி இருக்கு? நம்ம வந்து ஒரு உயர் மனித நிலையில முழு விழிப்புணர்வா இருந்தோம்னா, நம்மளை சுத்தி எல்லா தேவிகளும் இருக்கிறாங்க. கமலாத்மிகாவை வந்து நம்மளால எப்ப வேணாலும் அழைக்க முடியும், இல்ல அவங்க நம்ம கூட தான் எப்பவுமே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம உண்டாக்கிட்டோம்னா அவங்களுக்கு தெரியாதாங்கிற தத்துவத்தை பேசலாம். புரியுதுங்களா? இந்த எல்லாமே இறைவனுக்கு தெரியுமே, இறைவன் நம்மளை பார்த்து கொடுக்க மாட்டாரா அப்படின்னா, நீ என்ன கண்டிஷன்ல இருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். நம்ம இறைவனை பார்க்கிற கண்டிஷன்ல, இறைவனை உணர்ற கண்டிஷன்ல இருக்கிறோமான்னா அவர் பார்த்து கொடுப்பார். நம்ம இறைவன் எங்க இருக்கிறான்னே தெரியாத கண்டிஷன்ல இருக்கு இல்லையா? அப்புறம் அவ எப்படி கொடுக்க முடியும்? அப்ப நம்மளை தான் டியூன் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சாதனாவை தவிர, இறைவன் வந்து எப்பவுமே நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். அவருக்கும் நமக்கு நடுவில் ஒரு பெரிய திரை இருக்கு. அந்த திரையை விளக்குறதுக்கு தான் இந்த சாதனா தேவைப்படும். அதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப நம்ம உங்களுக்கு பயிற்சி கொடுத்த இந்த சாதனாசை, இந்த தியானத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, உங்களை சுத்தி இந்த கமலாத்மிகாவுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு. புரியுதுங்களா? இந்த கமலாத்மிகாவோட அறிகுறி தெரிய ஆரம்பிச்சதுனாலே நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கிருந்து கிளம்பி ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊரு போக போக அது பக்கத்துல இந்த ஊர் இத்தனை கிலோமீட்டர்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரை நெருங்கிட்டு இருக்கிறோம்னு. அப்ப இதை ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். கமலாத்மிகாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், லட்சுமியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அஷ்டலட்சுமினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தெளிவில்லாத ஒரு தூரத்துல இருக்கிறோம். அஷ்டலட்சுமி படம் எல்லாம் வீட்டுல வச்சிருந்தாலும் கூட அந்த ஒவ்வொருத்தங்களையும் கவனிச்சு பாக்குற பொறுமையெல்லாம் நமக்கு இல்லை. அப்ப நம்ம வந்து அந்த அஷ்டலட்சுமியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை இப்படி தியானம் பண்ணிட்டு கமலாத்மிகாவா தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு என்ன செய்ய ஒரு தன்மை கிடைக்க ஆரம்பிக்கும், கமலாத்மிகாவை நெருங்கிறதுக்கான ஒரு சூழல் கிடைக்கும். இதுதான் நம்ம அடிப்படையா செய்ய வேண்டியது. ஏன்னா இந்த அடிப்படை இல்லாம நம்ம எந்த விதையும் செய்ய முடியாது. இப்ப நம்ம உண்மையாவே இந்த கமலாத்மிகா சாதனை இப்ப லட்சுமி சாதனான்னு பண்ணிருக்கோம். லட்சுமினா நம்மளுக்கு முழுமையான பொருளாதார தன்மைகளை நம்ம மேம்படுத்துறதுக்காக. இதை தொடர்ந்து நீங்க செய்யவே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தீர்றதும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் நீங்க அதுல இருந்து வெளியில வர்றதையும் நீங்க உணர முடியும். ஒரு ஃப்ரீ வே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால அது உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு நாள் நம்ம சந்திப்போம். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை காட்டிலும் ஒரு ஆழ்ந்த சாதனாஸ்குள்ள நம்ம போறோம். இதை காட்டிலும் என்ன ஆழ்ந்த சாதனாஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து இந்த ஜபம் எல்லாம் செஞ்சு தியானம் எல்லாம் செஞ்சுட்டோம்னா, இல்ல 15 நிமிஷத்துல நீங்க இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கமலாத்மிகான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கிற ஒரு அறிகுறிகள் தெரியாது. அப்ப அவங்களோட உண்டு உறங்கி கழிச்சு அவங்களோட வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா தான் இந்த அடுத்த நிலையில நீங்க செய்ய வேண்டிய சாதனாஸ். இப்ப நம்ம செய்யறது லட்சுமி சாதனாஸ்னா, அடுத்தது நீங்க வந்து முக்கியமா கவனிப்பட வேண்டியது கமலாத்மிகா சாதனாஸ் சொல்றோம்.